இப்போ ஆரம்பிக்க போறது நாட்டோட மிகப்பெரிய நிகழ்ச்சி ஆப்கி அதாலத் ரஜித் சர்மாவுடன். வணக்கம். தேங்க்யூ. இந்திய ராணுவத்தோட ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் இது ஆப்கி அதாலத்தில் முதல் ஷோ. அதனால நான் என்ன விரும்புகிறேன்னா, முதல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்மோட தைரியமான ராணுவத்தை பாராட்டணும், நம்முடைய வீரதீர சாகச வீரர்களை பாராட்டணும். அப்புறம் நம்மோட ஜெய்ஹிந்த் ராணுவத்துக்கிட்ட நாம ஜெய்ஹிந்த் சொல்லுவோம். ஜெய்ஹிந்த். இன்றைய சிறப்பான இந்த வழக்கை ராணுவத்தினருக்கே அர்ப்பணிக்கிறோம். உங்க எல்லாருக்கும் தெரியும் அவங்க எப்படி பாகிஸ்தானோட தீவிரவாத இடங்களெல்லாம் அழிச்சாங்க அப்படின்னு. பாகிஸ்தானோட ஏர் பேசஸை அழிச்சாங்க, அவங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அழிச்சாங்க, அவங்க வீட்டுக்குள்ள புகுந்து அடிச்சிருக்காங்க. அப்படி இருந்தும் நம்ம நாட்டில் பல பேர் பலவிதமான கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. நம்ம ராணுவத்து மேல கேள்வி எழுப்பினாங்க, அரசாங்கத்துக்கு எதிராக கேள்வி கேட்டாங்க, இந்தியன் ஃபாரின் பாலிசி மேலேயும் கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கு பதில் கூற நான் இன்னைக்கு அழைச்சிருக்கிறது பாரதிய ஜனதா பார்ட்டியோட பேச்சாளரை, ரொம்ப ஈர்க்கக்கூடிய பேச்சாளர். அவரை தினமும் நீங்க வெவ்வேறு டிவி சேனல்ஸ்ல பாப்பீங்க, உங்க எல்லாருக்குமே அது தெரியும். ப்ளீஸ் வெல்கம் ராஜ்யசபா மெம்பர் சுதான்ஷு திரிவேதி. இன்னைக்கு ஆப்கி அதாலத்துல நம்மோட ஜட்ஜும் ரொம்ப சிறப்பானவர். இந்திய ராணுவத்தோட எப்படிப்பட்ட வீரர்னா, அவர் ஒரு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட். இந்தியாவுக்காக அவர் பல இடங்கள்ல போராடி இருக்காரு. ப்ளீஸ் வெல்கம் ஏர் கமாண்டோ ரிட்டையர்ட் ஏஎஸ் பெஹல். நீதிமன்றத்தோட வழக்க ஆரம்பிக்கலாம். அப்புறம் இப்ப நான் முதல் குற்றச்சாட்டை சுமத்துறதுக்கு முன்னாடி, கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பார்வை பார்ப்போம். பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட பல கேள்விகளை பார்ப்போம். மே 6ஆம் தேதி பாகிஸ்தான்ல பதுங்கியிருந்த தீவிரவாதிகள் மீது இந்திய ராணுவம் கடும் தாக்குதல் நடத்தியது. 22 நிமிஷத்துல பிரிசைஸ் அண்ட் கண்ட்ரோல்ட் ஆபரேஷன்ல பயங்கரவாதிகளோட 9 இடங்களை தாக்கி அழிச்சது. जो सिंदूर मिटाने निकले थे उन्हें मिट्टी में मिलाया है. இந்திய ராணுவம் பாகிஸ்தானியர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தது. ஆனா பாகிஸ்தான் கேட்கல. அவங்க ட்ரோன்ஸ் அனுப்பினாங்க, மிசைல்ஸ் அனுப்பினாங்க. ஆனா இந்தியன் ஏர் டிஃபென்ஸ் அது எல்லாத்தையும் தடுத்து நம்மள பாதுகாத்தாங்க. Several Pakistani unmanned aerial systems, drones, combat vehicles attacked multiple IF bases. All these waves were neutralized by our trained crew. இந்தியாவோட வீரமான ராணுவம் பாகிஸ்தானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அழிச்சிடுச்சு. பாகிஸ்தானோட ஒரு ஃபைட்டர் ஜெட்டு கூட பறக்க முடியல. அப்புறம் ஒரே நொடியில பாகிஸ்தானோட 11 ஏர் பேசஸ் அவுட் ஆஃப் ஆபரேஷன் பண்ணிடுச்சு. आतंकियों ने भारतीयों को धर्म पूछकर देखकर मारा, धर्म पूछकर मारा, तो हमने आतंकियों को उनका कर्म देखकर मारा. இந்தியா பூரா நம்முடைய தைரியமான ராணுவத்துக்கு துணையா நின்னுச்சு. அனைத்து அரசியல் கட்சிகளும் அரசாங்கத்துக்கு துணையா நின்னுச்சு. याद रखो, जब भारत पर अगर कोई उंगली उठाता है तो हम अपने तमाम इख्तिलाफात को भूलकर एक सीसा पिला हुई दीवार की तरह खड़े हो जाते हैं. இந்திய ராணுவம் அவங்க டார்கெட் பண்ண எல்லாத்தையுமே அழிச்சாங்க. பாகிஸ்தானோட எல்லா சரி திட்டத்தையும் முறியடிச்சாங்க. அப்புறம் பாகிஸ்தான் அமெரிக்கா கிட்ட போய் அழுதுச்சு, ஃபயரிங்கை நிறுத்த சொல்ல கேட்டுச்சு. அப்புறம் தான் சீஸ் ஃபயரை அறிவிச்சாங்க. Director General of Military Operations of Pakistan called the Director General of Military Operations of India. It was agreed between them that both sides would stop all firing
and military action on land and in the air and sea. அதுக்கப்புறம் எத்தனையோ கேள்விகள் எழுந்துச்சு. போர் நிறுத்தம் யாரோ கொடுத்த பிரஷர்னால தான் நடந்தது அப்படின்னு சொன்னாங்க. நாம இன்னும் கொஞ்சம் தாக்கி இருக்கணுமா? ஒருவேளை பாகிஸ்தான் திரும்ப தாக்க முயற்சி பண்ணா இந்தியா என்ன செய்யும்? भारत पर आतंकी हमला हुआ तो करारा जवाब मिलेगा. இப்ப ஆப்கி அதாலத்ல நாம இந்த வழக்க ஆரம்பிப்போம். ஆப்கி அதாலத்ல முதல் குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல பிஜேபி மீது உள்ள முதல் குற்றச்சாட்டு, இவங்க அரசாங்கம் அண்டர் பிரஷர் தான் சீஸ்ஃபயரை அறிவிச்சாங்க. சுதான்ஷு சார், நாட்டு மக்கள் மனசுல ஒரு கேள்வி இருக்கு. இந்திய ராணுவம் ரொம்ப தைரியமா இருந்திருக்காங்க. பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் சிஸ்டம் அழிச்சிட்டாங்க. இப்ப நாம பார்த்திருக்கோம் பாகிஸ்தானோட ஏர்பேசஸ் எப்படி அழிச்சிருக்காங்க, டெரரிஸ்டோட கேம்ப்ஸ் எப்படி அழிச்சிருக்காங்க. நம்ம இந்திய ராணுவம் ஹையா இருக்கும்போது, இந்தியாவுக்கு அப்பர் ஹேண்ட் இருக்கும்போது இந்த சீஸ்ஃபயரை அறிவிச்சோம். இப்ப கேள்வி என்னன்னா, இந்த சீஸ்ஃபயர் அமெரிக்காவோட பிரஷர்னால தான் நடந்துச்சா, ட்ரம்ப் கொடுத்த பிரஷர் தானா? பாருங்க, முதல் விஷயம் என்னன்னா, இந்திய அரசாங்கம் சீஸ் ஃபயருங்கிற விஷயத்தை யூஸ் பண்ணல. அவங்க இது ஆபரேஷனல் பிரேக்குன்னு சொன்னாங்க. அதனால இது போர் இடைவேளை இல்ல, சிறிய இடைவேளை. நீங்க டிவியில பாப்பீங்கல்ல, ஒரு சிறிய பிரேக் வரும் கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம். ஸோ பிரேக்குக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத, பிரேக்கிங் அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு ஆனா இன்னும் படம் முடியல. ரெண்டாவது விஷயம், யாரு ஆரம்பிக்கவே இல்லையோ அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க. 26th 11th தாக்குதலுக்கு அப்புறம் அந்த நேரத்தோட ஏர்ஃபோர்ஸ் சீஃப் பாலி ஹோமி மேஜர் சார் என்ன எழுதியிருக்காருன்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஸ்ட்ரைக் பண்ண தயாரா இருந்ததுன்னு எழுதியிருக்காரு. ஆனா மன்மோகன் சிங் அரசாங்கம் வாய்ப்பே கொடுக்கலையே. அன்னைக்கு குரல் கொடுக்காதவர் இன்னைக்கு குரல் கொடுக்கறாரு. ரிசல்ட்டுக்கு முன்னாடி நடுவுல எதுக்கு ஸ்டாப் ஆயிட்டீங்கன்னு. இன்னைக்கு நான் அதுக்கு பதில் சொல்றேன். பாருங்க, இப்ப நடந்திருக்க ஆபரேஷன் சிந்தூர் உலகத்திலேயே ரொம்ப வித்தியாசமானது. அப்புறம் அது இந்தியாவை பத்தின முழு கருத்தையே மாத்திருச்சு. பிரதம மந்திரி நரேந்திர மோடிஜி சொன்னாங்க, 3 கிளியர் ஆப்ஜெக்டிவ். எல்லா ஆபரேஷனுக்கும் ஒரு ஆப்ஜெக்டிவ் இருக்கும். நம்ம என்ன அட்டன் பண்ணோம்? நீங்க பாத்தீங்கன்னா 2016ல எப்ப உரிக்கு அப்புறம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்ததோ, ஆர்மி போய் லேண்ட் ரூட்ல அட்டாக் பண்ணாங்க. யார? பயங்கரவாத கேம்ப. 2019ல இப்போ பாலாகோட் ஆனப்போ, அப்போ அவங்க ஆர்மியில வரல, தயாரா இருந்தாங்க, எச்சரிக்கையா இருந்தாங்க. சோ ஏர்ஃபோர்ஸ் போய் அட்டாக் பண்ணாங்க. யார? லான்ச் பேட். அதாவது ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் கேம்ப்ல இருந்து லான்ச் பேட் வரைக்கும். இந்த தடவை ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் எல்லாமே இருந்தது. இந்த தடவையும் நோ கான்டாக்ட் வார். நேரடியா மிசைல்ஸ் அனுப்பி அவங்களோட 9-10 இடங்களை ஒரே நேரத்துல அழிச்சிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஜெய்ஷே முகமது அப்புறம் லஷ்கர்-இ தொய்பாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ அடிச்சிருக்கோம். அதுல 100-150 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம், ஸ்டெப் பை ஸ்டெப் இந்தியா முன்னேறி இருக்கு. நாம நியூ நார்மல நிரூபணம் செஞ்சிருக்கோம்னு பிரதம மந்திரி சொல்லியிருக்காரு. ரெண்டாவது விஷயம், இது உலகத்தோட நியூக்ளியர் விஷனுக்குள்ள போய் அவங்க வீட்டுக்குள்ள போய் அடிக்கிறது இதுதான் முதல் தடவை. அதாவது நியூக்ளியர் பிளஃப் முடிஞ்சுது. மூணாவது, ஸ்டேட் அண்ட் நான் ஸ்டேட் ஆக்டுக்குள்ள இருக்கிறது. முகமுடி இருக்கே, அந்த ஸ்கிரீனை கூட நீக்கிட்டாங்க. 2 பேருக்குள்ளே எந்த வித்தியாசமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நம்மளோட பிரதம மந்திரி அவர்கள் பெக்கானீர்ல சொன்னாரு. அவர் சொன்னாரு, நரம்புல ரத்தம் ஓடல, குங்குமம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் 7th மே என்ன நாள்? செவ்வாய்க்கிழமை. சோ இந்திய ராணுவம் இதை சாதிச்சு காட்டிட்டாங்க. இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு ஒரு கவிதையை சொல்றேன். लाल देह लाली लसे अरुधरी लाल लंगूर और वज्र देह दानव दलन जय 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 कपिसूर और मंगलवार की रात को ऑपरेशन सिंदूर. இப்ப பாத்தீங்கன்னா சுதான்ஷு சார், காங்கிரஸ் தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சிந்தூர் கூட டீல் வச்சுக்கிட்டீங்கன்னு. அமெரிக்கா அப்பாதான் வார நிறுத்தி இருக்காருன்னு. நம்மளோட ராணுவம் அவங்களோட मन में है धैर्य और तन में प्रचंड शौर्य. बन चंद्रगुप्त मौर्य प्रलय मचाएंगे. महाराणा और शिवा की संतति कहाते हम शीश कट जाए भले झुकने न पाएंगे. बार बार छेड़िए न भारत स्वाभिमान को, अन्यथा बाद में बहुत पछताएंगे. सौगंध मां भवानी की उठेगी ललकार जब आपके घरों पे चील कौवे मडराएंगे. சொல்றேன், இன்னும் கேளுங்க. அதுக்கப்புறம் ஏதோ மிதந்துச்சு. நான் சொல்லல, இன்டர்நேஷனல் மீடியால ஒரு செய்தி, அமெரிக்காவோட கப்பல் மிதந்துச்சு. அங்க நியூக்ளியர் லீக செக் பண்ண போயிருந்தது. இந்திய அரசாங்கம் எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை அமெரிக்காவுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கலாம்.
ஏன்னா அமெரிக்கன் ஆர்மி அங்க இருந்திருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கு இதுவும் தெரிஞ்சிருக்கலாம், பாகிஸ்தானோட நியூக்ளியர் வெப்பன்ஸ் எங்க இருக்குன்னு தெரியும். 9-10 இடங்கள் வெடிச்சு அழிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கால் பண்ணிருக்கலாம். இந்த சம்பவத்தை ஒருபோதும் மறுக்கவே முடியாது. பாகிஸ்தான் அவங்க கிட்ட சொல்லிருக்கலாம், அமெரிக்காட்ட உதவி கேளுங்கன்னு. அப்புறம் அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க நமக்கு கால் பண்ண முயற்சி பண்ணாங்க. சோ நான் இதை மட்டும்தான் சொல்ல விரும்புறேன். இப்ப நீங்க இதை கொஞ்சம் கவனமா பாருங்க. 9 மே அன்னைக்கு வைஸ் பிரசிடென்ட் ஜேடி மான்ஸ்ட கேக்குறாங்க about the India-Pakistan conflict. அவங்களோட ஸ்டேட்டஸ் அறிக்கை இருக்கு, this is none of our business. So 24 ஹவர்ஸ்ல அப்படி என்ன நடந்தது? அமெரிக்கன் பிரசிடென்ட் அறிக்கை கொடுத்தாரு. அப்புறம் அதுல நியூக்ளியர் ஆங்கிலும் இருக்கு. இப்போ நீங்க ஃபுல் டைம் என்ன பாருங்க. நைட் 2:30 மணிக்கு ஷஹபாஸ் ஷெரீஃப்ட்ட சொல்றாங்க 9-10 அன்னைக்கு ராத்திரி நூர்கான் ஏர்வேஸ் டெஸ்ட்ராய் ஆயிருக்கு. மார்னிங் அவங்க கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்றாங்க. 10 மே அன்னைக்கு 1 மணிக்கு டைரக்டர் ஜெனரல் மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் இந்தியாவை அப்ரோச் பண்ணாங்க. அப்புறம் இதை பாகிஸ்தானும் டினை பண்ணவே இல்ல. அவங்களோட டிஜிஎம்ஓவும் பேச ட்ரை பண்ணாங்க. இதுல ஆனா ஊனான்லாம் எதுவுமே இல்ல. இப்ப இது முடிவாயிருச்சு. 3:30 மணிக்கு டிஜிஎம்ஓவும் சேர்ந்து பேசுவாங்க. 3:35க்கு 2 பேரும் பேசுறாங்க. பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் 4:30 மணிக்கு இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா 5 மணிக்கு எம்இஓட பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கும். 4:35க்கு டொனால்ட் ட்ரம்போட ட்வீட். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை ட்ரம்ப் சாரோட பேச்ச கேட்கணும்னா அப்ப ஃபுல்லா கேட்டிருக்கலாம். ஏன்னா ட்ரம்ப் சார் நியூக்ளியர் ஆங்கில கூட கொண்டு வந்திருக்காரு. ஒருவேளை இதை ஒத்துக்கிட்டா பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ், அதாவது டாம் கூப்பர் மாதிரி, அப்புறம் ஜான் ஸ்பென்சர் இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சர்வோதா கிட்ட நியூக்ளியர் சைட் இருக்கு, அவங்களோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட் டேமேஜ் ஆயிருச்சுன்னு. நியூக்ளியர் வெப்பன் ஷாப்பிங் மால் மாதிரி ஓபன்ல வைக்க மாட்டாங்க. அது பூமியில ரொம்ப அடியில 10-20 மீட்டர் உள்ள போய், இல்லனா 20-40 மீட்டர்ஸ் உள்ள போய் வைப்பாங்க. பங்கர் ரெடி பண்ணி வைப்பாங்க. அப்புறம் அதுல 2 பாயிண்ட் தான் இருக்கும், என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட். இன்கேஸ் இது உண்மையா இருந்தா, நான் சொல்லல, இன்டர்நேஷனல் மீடியால இந்த மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஒருவேளை அதுல ஏதாவது லீக்கேஜ் வந்திருந்தா, அப்புறம் லீக்கேஜ் ஆகிற சாத்தியம் இருந்ததுன்னா, ஏன்னா கப்பல் மிதந்துட்டு இருந்ததுல. அப்புறம் இதை கேளுங்க, 14th மே அன்னைக்கு அப்புறம் ஸ்டேட் டிபார்ட்மெண்டோட பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடந்தது. கொஸ்டின் கேட்டாங்க, பாகிஸ்தான் லீக்கேஜ் செக் பண்றதுக்காக அமெரிக்கா கப்பல் ஏதாவது போச்சான்னு. இப்ப இதை அவங்க முழுக்க முழுக்க தப்புன்னு சொல்லிருக்கலாம். இந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் சொல்ல தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை ஆபத்து ஏற்படுற மாதிரி சாத்தியம் இருந்ததுன்னா, சர்வோதய இந்தியாவுக்கு எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. நம்மளோட எல்லையை தாண்டி வெறும் 177 கிலோமீட்டர்ஸ் தான். டெல்லியில இருந்து மதுராக்கு எவ்வளவு தூரமோ அதோட இந்தியா எல்லையில இருந்து சர்வோதயாக்கு கம்மியான தூரம் தான். சோ இன் கேஸ் ஆஃப் எனி ஈவென்ச்சுவலி எது வேணாலும் நடக்க முடியும்னா, அப்போ அது என்னது? இந்த பாதுகாப்பு நிபுணர்கள் அதை அவங்க கிட்டே விட்டுறலாம். அது ரொம்ப பெட்டரா இருக்கும். ஒருவேளை நீங்க ட்ரம்ப் சாரோட பேச்சை கேட்கணும்னா முழுசா கேளுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி டொனால்ட் ட்ரம்போட 15ஆம் தேதியே சொல்லிட்டாரு மீடியேஷன்னால வித்ட்ரா பண்ணாங்கன்னு. அவரோட டைரக்ட் அறிக்கை, ஐ ஹாவ் நாட் டன் இட், ஐ ஒன்லி ஹெல்ப். ட்ரம்ப் சாரை பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் சாரை பத்தி காங்கிரஸ் தலைவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரேட் டீலால பயமுறுத்தி இருக்காரு, மோடிஜியை இதை வச்சுதான் பயமுறுத்தி இருக்காரு. காங்கிரஸ் தலைவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம்தான். காங்கிரஸ் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வெளிநாட்டுல என்ன சொல்லியிருந்தாரு? Why the defenders of democracy, Britain and America, are silent and that they are not interfering in India? அதாவது நீங்க டைரக்டா சொல்றீங்க அமெரிக்கா அண்ட் இங்கிலாந்து இங்க இன்டர்ஃபியர் பண்ணுங்கன்னு. அவங்க இன்னைக்கு கேள்வி எழுப்புறாங்க. ஆனா ட்ரம்ப் சார் 2024ல டொனால்ட் ட்ரம்ப் when he was running for the presidential election மோடிஜியை பத்தி என்ன சொன்னாரு? அந்த மோடிஜி உள்ளுக்குள்ள நல்ல மனுஷன், ஆனா அரசியலுக்குன்னு வந்துட்டா ரொம்ப டஃப்னு. அப்புறம் இதுவும் சொன்னாரு, சார் நான் இதுவும் சொல்றேன், என்ன ரொம்ப தொல்லை பண்ற நாடு ஏதாவது ஒன்னு இருக்குன்னா, அவர் என்ன சொன்னாருன்னா, கெஸ் த கண்ட்ரி விச் ஒன். நான் நினைச்சா அவருக்கு புரிய வைக்க முடியும். அப்போ மோடிஜி சொன்னாரு அதுக்கு அவசியம் இல்லைன்னு. நாம நிறைய தடவை புரிய வச்சுட்டோம், அப்புறம் இதுக்கப்புறமும் நிறைய டைம் புரிய வைக்க முடியும்னு சொன்னாரு. இப்போ நீங்களே சொல்லுங்க. அறிக்கையை பத்தி என்ன சொன்னீங்களோ அத நானும் செக் பண்ணேன். என்னால அடிச்சு சொல்ல முடியும், ஏன்னா அறிக்கை ரெக்கார்ட்ல இருக்கு. யார் வேணாலும் போய் பாருங்க. அத நான் எல்லாருக்கும் காட்டுறேன். இவ்வளவு தூரம் வந்ததுக்கு हाथ कंगन तो आरसी क्या, पढ़ लिखे को फारसी क्या. We have a very good relationship. He's the nicest human being. But we had a couple of occasions where somebody was threatening India. I said, let me help. I'm very good with those people. Let me help. I will do it. I will do it. Then I will do anything necessary. We've defeated them for hundreds of years. Wow. He was talking about a certain country. Okay? You can probably guess the country. Can't fathom which. You know the country. But I said, whoa, what happened there? What happened?
அவர் மோடிஜியை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு. அவர் மோடி சாரை பத்தி இப்படி சொன்ன உடனே மோடி சொன்னார், நான் என்ன பார்த்து நீங்க கொல்லப்படாதீங்க. நான் இதனால தான் சொல்றேன். சரி, ட்ரம்போட நீங்க இன்னொரு அறிக்கையை பாருங்க. 8th மே அன்னைக்கு 7th மே அவர் இன்னொரு அறிக்கையை கொடுத்தாரு. 8th மே அன்னைக்கு ட்ரம்போட அறிக்கை என்னன்னா, டிட் ஃபார் டேட் பண்ணிட்டாங்க, அதை இனி ஸ்டாப் பண்ணி ஆகணும். இது ரொம்ப சீரியஸான விஷயம். டிட் ஃபார் டேட்டுக்கு என்ன அர்த்தம்? நம்பர் 1, இட் இஸ் அன் அக்செப்டன்ஸ் தட் பெஹல்காம் இஸ் டன் பை பாகிஸ்தான். டிட். அப்புறம் டேட்டுக்கு அர்த்தம் இந்தியா அடிச்சிருச்சு, நீங்க பண்ண வேண்டியதை பண்ணிட்டீங்க, இப்போ அமைதியா இருக்கணும்னு. இந்த அறிக்கையை ஏத்துக்கங்க. இல்ல இந்த அறிக்கையை ஏத்துக்க மாட்டேன், அப்புறம் அந்த அறிக்கையை ஏத்துக்க மாட்டேன். இல்ல அப்புறம் ட்ரம்ப் என்ன சொன்னாரு? 1000 வருஷம் இந்தியா, அப்புறம் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில காஷ்மீர் போராட்டம் இருக்குன்னு. ஆனா பாகிஸ்தான் உருவாகி 57 வருஷம் ஆகுது. இத பாகிஸ்தான்ல சொல்றாங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடின்னு. ஈவன் காஷ்மீர்லயும் இஸ்லாமோட ஆரம்பம் 1339ல ஷாமீர் காலத்துல தான் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி காஷ்மீர்ல பேரும் இஸ்லாமும் அடையாளமே இல்ல. யாரு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ண நினைக்கிறாங்களோ, 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னு சொன்னாங்களோ, இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். நாம 2025ல இருக்கோம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது. 10,025ல சோம்நாத் அழிஞ்சுது. அப்புறம் வருத்தத்துக்குரிய விஷயம் இதுதான், சுதந்திர இந்தியால சோம்நாத் கோயில் மறுபடி கட்டினப்போ நிறைய பேர் இதுக்கு எதிராக தான் இருந்தாங்க, நம்மளோட அப்போதைய பிரதமர் கூட. அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, பாகிஸ்தான் அது கூட இணைக்குது. அப்புறம் மெஹமூத் கஜினி தான் அதை பண்ணாரு. அப்புறம் மிசைல் பேர் கஜினின்னு வச்சாரு. நீங்க இத புரிஞ்சுக்கங்க. நீங்க இப்படி சொன்னீங்கன்னா ட்ரம்புக்கு இது கூட புரிஞ்சிரும், இந்த விஷயம் எவ்வளவு சீரியஸ் ஆனதுன்னு. அப்புறம் இதே விஷயத்தை தான் அசீம் முனீரும் சொன்னாரு, இது சரியில்லைன்னு. அப்புறம் இதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், பாகிஸ்தானோட ராணுவ பிரசிடென்ட் சொன்னாரு, அதாவது குற்றவாளிய ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுக்கறாரு. இருந்தாலும் பழிய இன்னொருத்தர் மேல சுமத்த மக்கள் இங்க நின்னுகிட்டு இருக்காங்க. குற்றவாளிய ஒத்துக்கிட்டது அப்புறம் இத நாங்க தான் செஞ்சோன்னு அதுக்கப்புறம் விஷயம் முடிஞ்சது. சுதான்ஷு சார், பழி என்னன்னா, வெளிநாட்டு அமைச்சர் ஏற்கனவே எல்லாருக்கும் சொல்லிட்டாரு, நாங்க அவங்க மேல தாக்குதல் நடத்த போறோம், பயங்கரவாத தடைகளை உடைக்க போறோம்னு. ஆனாலும் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, நம்மளுடைய எத்தனையோ பிளேன் நொறுங்கி போச்சு, அது அழிஞ்சு போச்சு அப்படின்னு. பராக் ஒபாமா சார், அவரோட புத்தகம் ப்ராமிஸ் லேண்ட்ல எழுதியிருக்காரு. பேஜ் 41ல போய் செக் பண்ணுங்க ராகுல் காந்திய பத்தி. அவர் என்ன சொல்றாருன்னா, ராகுல் காந்தி எப்படிப்பட்டவர்னா, எப்பவுமே நர்வஸ் ஆனவர். அவர் ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி அவரோட டீச்சரை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுவாரு. அவருக்கு எவ்வளவோ தெரியும்னு காட்டிக்க முயற்சி பண்ணுவாரு. ஆனா அவருக்கு எதுவுமே உண்மையிலேயே தெரியாது. சோ எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க சொல்ற அறிக்கை, அவரு இத சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவரு இந்த உணர்வுகளால தான் இன்ஸ்பயர் ஆயிருக்காரு. அவரை பத்தி அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லியிருக்காரு. அப்புறம் ராகுல் காந்தி எப்பயுமே இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பாரு. ஜெய்சங்கர் சாரை பத்தி காங்கிரஸ் தலைவர்கள் சொல்லி அதை பத்தி நான் சொல்லிருக்காங்க. இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். முதல் விஷயம், இந்த விஷயத்துல வெளிநாட்டு அமைச்சரவையில வெளிநாட்டு செக்ரட்டரி சொல்லியிருக்காரு. அப்புறம் அன்னைக்கு 19 மே அன்னைக்கு சிட்டிங் இருந்தது, நானும் அதுல ஒரு உறுப்பினர். அன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதுல 24 MPs அவைலபிள் இருந்தாங்க. காங்கிரஸ் அவங்களுக்கு போய் சொல்லியிருக்கணும். என்ன நடந்ததுன்னா, ராத்திரி 1:30 மணிக்கு ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1:05க்கு ஸ்டார்ட் ஆச்சு. அங்க பாத்தீங்கன்னா 1:27க்கு முடிஞ்சது. 2 நிமிஷம் கழிச்சு பாகிஸ்தானுக்கு சொன்னாங்க, நாங்க இதெல்லாம் பண்ணிருக்கோம், உங்க பயங்கரவாத முகாமெல்லாம் அழிச்சிருக்கோன்னு, உங்க பொதுமக்களோட இருப்பிடத்துல எங்கேயுமே அட்டாக் பண்ணலன்னு, உங்களோட எனர்ஜிலியோ இல்ல ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டேஷன்லயோ அட்டாக் பண்ணல, உங்களோட மிலிட்டரி இன்ஸ்டேஷன்ல அட்டாக் பண்ணல, நாங்க பண்ண வேண்டியதை பண்ணிட்டோம், நீங்க செஞ்சதுக்கான பதில கொடுத்தோம். விஷயத்தை நீங்க பெருசாக்க விரும்புனீங்கன்னா நீங்க பெருசாக்குங்க, ஆனா எங்க தரப்புல முடிஞ்சிருச்சு. அவங்க பதில் சொல்லல. அதுக்கப்புறம் வந்தாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? ஜெய்சங்கர்ஜி என்ன சொன்னாரு? இன்றைய இந்தியா மோடியோட தலைமையில இருக்கு, உள்ள நுழையவும் செய்யும், அழிக்கவும் செய்யும், அடிச்சதுக்கு அப்புறம் சொல்லியும் காட்டுவாரு, நான் அடிச்சு காட்டியிருக்கேன்னு. நாங்க மறைமுகமா போய் அடிச்சுட்டு வரல. நம்மளோட எம்பிஸ் டெலிகேஷன் போய்கிட்டு இருக்குல்ல, அது நுழையவும் செய்யும், அடிக்கவும் செய்யும், சொல்லவும் செய்யும். அதுக்கப்புறம் அது உலகத்துக்கும் காட்டும், நாங்க இத பண்ணிட்டோம்னு. ஆனா ராகுல் சார் ரொம்ப அக்ரெசிவா தான் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, மோடி சாரோட ரத்தம் கேமராக்கு மட்டும்தான் கொதிக்கும் அப்படின்னு. பாருங்க மோடிஜி, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஸ்டெப் பை ஸ்டெப் வேலை செஞ்சு காட்டியிருக்காரு. பிரதமர் கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட், இதுக்கு முன்னாடி பயங்கரவாதிகளோட சம்பவத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அமெரிக்கன் பிரசிடென்ட் தான் கொடுத்திருக்காரு. யோசிச்சு பாருங்க, 9/11க்கு அப்புறம்
ஜார்ஜ் புஷ் என்ன சொன்னாருன்னா, அவன் உலகத்தோட எந்த மூலையில இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொல்லுவோன்னு சொன்னாரு. இந்த பூமியில அவன் எங்க ஒளிஞ்சிருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொல்லுவோன்னு சொன்னாரு. அதுதான் நம்ம மரியாதை. இன்னொரு விஷயமும் சொல்றேன் கேளுங்க. மோடிஜி சொன்னாரு, மூளைய கூலா வச்சுப்ப, ரத்தத்தை கொதிக்க வச்சுப்பேன்னு. மூளை கூலா இருந்தா அதோட விளைவை பாத்தீங்கல்ல. பாகிஸ்தான் பிரதமர் ஷாபாஸ் ஷெரீப் அவர் இதை சொல்லியிருக்காரு ஆன் ரெக்கார்ட். 9/10 நள்ளிரவு அன்னைக்கு என்ன சொன்னாருன்னா, ஜெனரல் ஆசிஃப் முனீர் நடுராத்திரி எழுப்பி என்ன சொன்னார்னா, பஜ்ரே ஆசம் சார், இந்தியா நம்மளோட பேஸை நிறைய அட்டாக் பண்ணியிருக்காங்க, அப்புறம் நூர்கான் ஏர் பேஸ்லயும் மிசைல் போட்டிருக்காங்கன்னு. அப்புறம் இது கூலான மூளை கொதிக்கிற ரத்தத்தை வச்சு செஞ்சது. அப்புறம் பிரதமர் மோடிஜி எந்த ஸ்ட்ராட்டர்ஜியோட இந்த விஷயத்தெல்லாம் ஹேண்டில் பண்ணாரோ, சைனா மிசைல் தயாரிக்கிற கம்பெனி இருக்கே PL-15, அங்க போய் செக் பண்ணுங்க. அதோட பேரு ஏவிக்ஸ், ஏவியேஷன் கார்பரேஷன் ஆஃப் சைனால உள்ள செங்டு. அதோட ஷேர் 9% விழுந்துருச்சு. இப்ப கேளுங்க, அவரோட அந்த ஃப்ளைட் இருக்குல்ல, பிளைன் J-17, அதை தயார் பண்றவங்களோட ஷேர் 12%. அப்புறம் பாகிஸ்தான்ல ஷேர் 7 to 8% விழுந்துச்சு. இது மட்டும் நடக்கல. அப்புறம் சைனால எல்லாமே கவர்மெண்ட் கண்ட்ரோல். அவங்களோட ஷேரை ஹைப் பண்றதுக்கு என்னமோ முயற்சி பண்ணாங்க, ஆனாலும் முடியல. அவங்களோட டிஃபென்ஸ் ஷேர்ஸ் 6% கீழே விழுந்துருச்சு. சோ நீங்க இதை புரிஞ்சுக்கங்க, எவ்வளவு சீரியஸா இந்த வேலையை செஞ்சாகணுமோ, அப்புறம் எந்த இடத்துக்கு நாட்டை கொண்டு போய் வேலை செய்யணுமோ அதுல பிரதமர் மோடிஜி தீவிரமா வேலை செஞ்சிருக்காரு. மக்கள் இதையும் சொல்றாங்க, இந்தியாவில் இது வரைக்கும் எத்தனை மிசைல்ஸ் நாம உருவாக்கி இருக்கோமோ அத்தனையும் டெஸ்ட் பண்ண ஒரு விஷயம் தான். நான் அதுக்கு இன்னொரு உதாரணமும் சொல்றேன். எவ்வளவு தீவிரமா வேலை செஞ்சிருக்காங்கன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. அங்க ஒருத்தர் இருந்தாரு, அவர் பேரு ஆஃபீஸ் சைஃபுல்லா. 2006ல டெரரிஸ்ட் கேம்ப்ல, CRPF கேம்ப்ல டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணாங்க. அப்புறம் அங்க நடந்த பலவிதமான அட்டாக்ஸ்ல அவரோட பேரும் வந்திருக்கு. RSS ஹெட் குவார்ட்டர்ஸ்லயும் பண்ணாரு. யாரோ தெரியாதவங்க அவரை கொன்னுட்டாங்க. இப்போ விஷயம் என்னன்னா, அங்க உள்ள அரசாங்கத்தோட ஆதிக்கம் உயர்றதுக்கு பதிலா தரமட்டமாகிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி நடக்குது. சோ நம்ம இடத்துல யாருன்னு உங்களுக்கு கூட உங்க பார்ட்டில யாரு? இல்ல அவங்க யாருன்னு எங்களுக்கும் தெரியாது. எங்களுக்கு தெரியாது, அப்புறம் எப்படி நாங்க சொல்ல முடியும் யாருன்னு? உங்கள யாராவது ஒருத்தர் உத்தரப்பிரதேஷ் இல்ல மத்திய பிரதேஷ்ல இருக்கிறவங்களா இருந்தா புந்தேல்காட்ல ஒரு ஆலா பாடுவாங்க. ஆலாவுதால் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆலாவுல ஒரு லைன், कि बड़े लड़ैया मोहबे वाले जय की मार सही ना जाए और एक का मारे दुई मर जावे तीसर खौफ खाए मर जाए. அப்ப பாருங்க, ஒரு ஆபரேஷன் பண்ணதும் அதோட ஜெய்ஷ் இ முகமது, லஷ்கர்-இ தொய்பா ஃபினிஷ்ட். அதுக்கப்புறம் அவங்க எப்படி இருந்தாங்கன்னு எங்களுக்கு என்ன தெரியும்? நான் பிரம்மோஸ் பத்தின ஒரு கமெண்ட்டை பார்த்தேன். அவங்க பாகிஸ்தான் ஆளுங்க மோடி சார் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு ஒரு பிரம்மோஸ் அனுப்புங்க, அதுக்கு எவ்வளோ அப்படின்னு. அதுக்கு இவர் சொன்னார், உங்க அட்ரஸ் சொல்லுங்க, நான் ஃப்ரீ அனுப்புறேன். இல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜெய்ஷ் இ முகமதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அதோட பேரு சுபானல்லா. மோடிஜி எப்படி பிரம்மோஸை அனுப்புனார்னா, ஒரு நேரத்துல அங்க இருந்துட்டு தான் பயங்கரவாத தாக்குதலை நடத்துவாங்க. டெல்லி, மும்பை, சண்டிகர், குவாஹாட்டி, சென்னை, லக்னோ, வைசாபாத், வாரணாசி, ஜெய்ப்பூர், சூரத், நாக்பூர். பயங்கரவாத தாக்குதல் நடத்தாத ஒரு இடத்த சொல்லுங்க. பயங்கரவாத தாக்குதல் நடக்கும். அப்புறம் மர்கஜ் உட்காந்துக்கிட்டு சுபானல்லா சுபானல்லான்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு மோடிஜி எப்படி அடிச்சிருக்காருனா, அவங்க அங்க உட்காந்துக்கிட்டு யா அல்லான்னு சொல்ற சூழ்நிலை வந்துருச்சு. மக்கள் இருந்து ஒருத்தர் கேள்வி கேட்கலாம். பெஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் இந்திய அரசாங்கம் POKல பயங்கரவாத முகாம்களை அழிச்சாங்க. அப்போ ராகுல் காந்தி என்ன சொன்னார்னா, நாங்க இந்திய அரசாங்கத்துக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம்னாரு. அப்புறம் ராகுல் காந்தி பிளேட்டை மாத்துற அளவுக்கு என்ன நடந்துச்சு பாருங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இதுக்கான பதில காங்கிரஸ் பார்ட்டி இல்ல ராகுல் காந்தியோட ஆளுங்க தான் யாராவது கொடுக்க முடியும். ஆனா இந்த பிளேட்டை மாத்துற விஷயம்லாம் காங்கிரஸ் பார்ட்டிக்கு இயற்கையிலேயே இருக்கு. அவர் எப்படியோ அவரோட ஆட்சி காலத்திலேருந்தே இருக்கு. ஃபுல் சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. வெறும் ராணுவம் என்ன செய்ய இருந்தாங்களோ அதுக்கு அமைதியா இருந்தாலே போதும். பராக் ஒபாமா அவரோட புத்தகம் பிராமிஸ் லேண்ட்ல எழுதியிருக்காரு. 2010ல மன்மோகன் சிங் சொன்ன விஷயத்தை பேஸ் பண்ணி 2008ல இந்திய ராணுவம் நடவடிக்கை எடுக்க தயாரா இருந்தது. ஆனா காங்கிரஸோட அரசாங்கம் இதனால பிஜேபிக்கு ரொம்ப நன்மை நடக்கும்ன்றதால இதை மறுத்துட்டாங்க அவங்க. அப்புறம் ராகுல் காந்தி எப்படிப்பட்டவர்னா, அவரு 15 ஜூலை 2012ல அவர் என்ன சொன்னாருன்னா, பயங்கரவாதத்தை முழுமையா தடுக்க முடியாதுன்னு. இட் இஸ் இம்பாசிபிள் டு ஸ்டாப் த டெரரிசம் அட் ஆல் த டைம்ஸ். ஆனா நீங்க பாருங்க, மோடிஜியோட அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் இந்தியால எங்கெல்லாம் பயங்கரவாதம் நடந்ததோ காஷ்மீரோட 4 ஜில்லால அதை தடுக்கிறதுல அவர் வெற்றி அடைஞ்சாரு. அதனாலதான் நான் சொல்றேன்,
பிரதம மந்திரி மோடிஜி சொன்னாரு, காங்கிரஸ் பார்ட்டிய எதிர்க்காத ஒருவேளை சப்போர்ட் பண்ணணும்னா முழுமையா சப்போர்ட். मेरी हिम्मत को सराहो, मेरे हमराही बनो, मैंने एक शम्मा जलाई हवाओं के खिलाफ. நாம் ஒரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல சுதான்ஷு திரிவேதி மீது உள்ள குற்றச்சாட்டும் கேள்விகளும் தொடரும். जिससे कोई गलती ना हो भगवान, जिससे गलती हो जाए वो इंसान, जो जानबूझ के गलती करे वो बेईमान, और जो गलती पे गलती करके पिटाई पे पिटाई झेलता रहे वो पाकिस्तान. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கிறது ஆபரேஷன் சிந்தூரை பத்தி. இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது இந்திய அரசாங்கம், அதாவது பிஜேபி கவர்மெண்ட் மேல உள்ள குற்றச்சாட்டுகளை பத்தி. பாரதிய ஜனதா பார்ட்டியில இருக்கிற மிக அனுபவமிக்கவர் சுதான்ஷு திரிவேதி ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல பாகிஸ்தானுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, பாரதம் ஏமாத்தி அட்டாக் பண்ணிட்டாங்க. பிலாவல் புட்டோ ஃபாரின் மினிஸ்டரா இருந்திருக்காரு. அவர் ராத்திரியில இருட்டுல எதுக்கு தாக்கினீங்கன்னு கேட்டிருக்காரு. ராத்திரி இருட்டு நேரத்துல திருடங்க தான் வந்து தாக்குவாங்க. இதுக்கு தான் ஜெய்சங்கர் சார் சொன்னாரு, நாங்க திருட்டுத்தனமா இல்ல, நெஞ்ச நிமிந்துகிட்டு போய் அடிப்போம்னு. அப்புறம் யார் அடிச்சோம்? யாரையும் அடிக்கல, பயங்கரவாதிகளை மட்டும்தான் அடிச்சோம். பாதுகாப்பு அமைச்சர் ஸ்ரீநகர்ல அவரோட அறிக்கையில சொன்னாரு. அவரு ராம் சரித்திரத்தோட சுந்தரகாண்டத்துல 4ஆம் பிரிவை பத்தி சொன்னாரு. ஹனுமான் அசோகவனத்தை அழிச்சிருவாரு. அப்ப அவரு ராவணனுக்கு எதிரில வரும்போது, நீ எதுக்கு இப்படி பண்ணன்னு கேட்டாரு. அவரு என்ன சொன்னாருன்னா, தினுமுகிமாரே தகிப்பர் வாந்தே தனே துமாரே, யார் என்ன அடிச்சாங்களோ நான் அவங்கள தான் அடிச்சேன். என்ன அடிச்சவங்கள நான் அடிச்சேன், என்ன அடிக்காதவங்கள நான் அடிக்கல. இன்னொரு விஷயம் சொல்றேன், மக்கள் சொல்லுவாங்களே எதுக்கு நின்னுட்டேன்னு. ராமாயணத்திலிருந்தே நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். ஹனுமான் அவர்கள் இலங்கையை எரிச்சிட்டு வந்தாரு, அப்புறம் அசோகவனத்தை அழிச்சிட்டாரு. ஹனுமான்குள்ளேயே எல்லா வேலையும் முடிக்கிற சக்தி இருந்தது. அப்புறம் இது உண்மை கூட, சீதாதா எதிரில வந்து அவர் சொன்னாரு, நாங்க ஒரே மாசத்துல வந்து உங்களை கூட்டிட்டு போவோம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ராட்சசன் மிக சக்தி வாய்ந்தவன், வானரங்கள்லாம் ஒன்ன மாதிரி தான் இருப்பாங்கன்னு. है सुत कपि सब तुमहि समाना, जातु धात अति भट बलवाना, मोरे हृदय परम संदेहा. हनुमान அவர்கள் என்ன பண்ணுவாங்க? सुनि कपि प्रकट कीन निज देहा. फिर वो देह क्या दिखाई थी? कनक भूधरा कार शरीरा, समर भयंकर अति बलबीरा. முதல்ல காட்டினாரு. அப்புறம் கடைசி விஷயமா என்ன சொன்னாருன்னா, अबहि मा तुमय जायूं लेवाई. இப்பயே கூட்டிட்டு போக முடியும் இலங்கையை அழிச்சிட்டு. प्रभु आयसु नहीं राम दोहाई. இதனால நம்ம பிரபுவுக்கும் படைக்கும் புகழ் என்னைக்குமே உயராது. நம்மளால இன்னைக்கே எல்லாம் பண்ண முடியும். ஆனா நம்ம வெற்றியும் அடையணும், புகழும் அடையணும். அததான் மோடிஜி ரொம்ப தெளிவா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பாருங்க, நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிந்துல, பாகிஸ்தானோட சிந்துல, அது நேத்துக்கு முந்தானேத்துக்கு நடந்த விஷயம்தான். அங்க இருந்த ஹோம் மினிஸ்டரோட வீட்டை எரிச்சிட்டாங்க. அங்க இருக்கிற மிலிட்டரி கான்வாயை நிறுத்திட்டாங்க. வீடியோ ஆதாரம் இருக்கு. நாம எதிரிங்க கூட சண்டை போட போறோம்னு. எதிரிங்களே அவங்க தான். அங்க கோஷத்தை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. நேத்துக்கு பங்களாதேஷ்ல, இன்னைக்கு சிந்து தேஷ் உருவாக போகுதுன்னு. ஏன்னு காரணம் தெரியுமா? தண்ணியை நிறுத்திட்டோம்ல. தண்ணியை நிறுத்தினதுனால என்னாச்சு? இப்போ அதுல இன்னொரு டெக்னிக்கலான விஷயம், மக்கள் இன்னும் டேம் கட்டலன்னு சொல்லுவாங்க. ஆமா, டேம் கட்டல. ஆனா இன்டர்சிட்டில ஒரு வேலை பண்ணியிருக்காங்க. ஹைட்ராலஜிக்கல் டேட்டா கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதாவது எவ்வளவு தண்ணி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம கிட்ட எவ்வளவு தண்ணி இருக்குன்னு அவங்க கிட்ட ஏன் சொல்லணும்? ஒரு தடவை 55 மீட்டருக்கு உயரும், இன்னொரு தடவை 9 அடிக்கு வந்து நிக்கும். இப்ப என்ன ஆச்சுன்னா தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ பாகிஸ்தானுக்கும் பஞ்சாபுக்கு இடையில ஒரு கால்வாய் உருவாக்கிட்டு இருக்கு. அதனால சிந்துல இன்னும் தண்ணி கம்மியா ஓடிட்டு இருக்கு. அதனால சிந்துல பிரச்சனை உருவாயிருக்கு. தண்ணி கம்மியானதுனால நாம ஆல்ரெடி தண்ணியை கட் பண்ணணும்னு நினைச்சோம். சோ இப்போ அதுதான் சொல்லுவாங்க, மூளைய பயன்படுத்தணும்னு. அப்புறம் இதனாலதான் நான் ஒரு வரியில சொல்ல விரும்புறேன், कि दरिया का सारा नशा उतरता चला गया. அப்போ மோடிஜி என்ன சொன்னாரு? தண்ணி குறையுது இல்ல, दरिया का सारा नशा उतरता चला गया, तुम मुझको डुबाता रहा और मैं उभरता चला गया. அப்புறம் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு இன்னொரு லைன் இருக்கு, वो पैरवी तो झूठ की करता चला गया, बस उसका चेहरा उतरता चला गया. சுதான்ஷு சார், பாகிஸ்தான் ராணுவம் என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுடைய செய்தி தொடர்பாளர் சொன்னாரு, நீங்க எங்க தண்ணியை நிறுத்தினீங்கன்னா நாங்க உங்க மூச்சை நிறுத்திடுவோம்னு. இங்க பாருங்க, இது ஹாஃபிஸ் சையத் சொன்னாரு. அதாவது பாருங்க, எந்த வித்தியாசமும் இல்ல. பாகிஸ்தான் ராணுவத்தோட செய்தி தொடர்பாளர், அவரோட பேரு அகமது ஷெரீப். அப்புறம் அவர் எவ்வளவு பெரிய உத்தமர்னா, அதாவது அவரோட அப்பா வாலித்,
அவர் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல இருந்து டெசிக்னேட்டட் டெரரிஸ்ட். ஏன்னா 2000 அவரு ஒசாமா பின்லேடனுக்கு நியூக்ளியர் டெக்னாலஜியை கொடுக்க முயற்சி பண்ணாரு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த பாகிஸ்தானோட சீருடையில அந்த தோற்றத்துல எவ்வளவு பயங்கரவாதம் இருக்குன்னு. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் கேளுங்க. ஒரு புத்தகம் இருக்கு, நியூக்ளியர் ஜிஹாத். அது அமெரிக்காவோட அசிஸ்டன்ட் டிஃபென்ஸ் செக்ரட்டரி, அவர் பேரு டக்ளஸ் பிரான்ஸ், FRANTZ. அப்புறம் கேத்ரின் காலின், அவங்க 2 பேரும் சேர்ந்து 2007 புக் எழுதினாங்க. ஒன்னு சாப்டர் நம்பர் 5 பேஜ் நம்பர் 41. அந்த ஃபுல் சாப்டர்ல பாகிஸ்தான் பைப்லைன், பாகிஸ்தான்ல என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு, அங்க உள்ள அரசியல் பத்தி, அங்க உள்ள நிலைமை, அத பத்தி லைட்டர் வேலை சொல்லணும்னா, जिससे कोई गलती ना हो भगवान, जिससे गलती हो जाए वो इंसान, जो जानबूझ के गलती करे वो बेईमान, और जो गलती पे गलती करके पिटाई पे पिटाई झेलता रहे वो पाकिस्तान. ஆனா சுதான்ஷு சார் அவங்க நிறைய ப்ராபகண்டா பண்ணாங்க, பல வீடியோஸ் வச்சிருந்தாங்க. அதாவது ஸ்கை நியூஸ்ல, இப்படி உலகத்துல பல சேனல்ஸ்ல பல வீடியோல நியூஸ் காட்டினாங்க. அவங்க எப்படி இந்தியாவோட ஏர் பேசஸ ஸ்ட்ரைக் பண்ணாங்க அப்படின்னு, அதுவும் சிர்சா வரைக்கும் வந்துருச்சு. இத பத்தின 2 விஷயங்கள் இருக்கு. அவங்களுக்கு பிரமாதமான ப்ரொபகண்டா சிஸ்டம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவை சேர்ந்த ஒரு விமன் ஏர்ஃபோர்ஸ் பைலட்டை அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு. PTV சொன்னாங்க, த சோர்ஸ் கைண்ட் ஆஃப் அரெஸ்டட்னு. ஸ்கை நியூஸ் என்ன சொன்னதுன்னா, சோர்ஸ் இஸ் ஸ்கை டிவின்னு. கடைசியில அவங்க பாகிஸ்தானோட ஆர்மி பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. துக்கமான விஷயம் என்னன்னா, பாகிஸ்தானோட மீடியால இந்தியாவோட எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ யூடியூபர்ஸ், எத்தனையோ இன்ஃப்ளூயன்சர்ஸோட அறிக்கையை கோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தலைப்புச் செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு. பாகிஸ்தான் பார்லிமெண்ட்ல கோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானோட மிலிட்ரியோட பிரீஃபிங்ல அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிரான ஆவணங்களை கொடுக்குது. அவங்க கொடுத்திருக்காங்க. இதுல எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியோட அறிக்கை. அவங்க ராகுல் காந்தியை கோட் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க நாங்க இந்தியாவோட 5 ஃபைட்டர் ஜெட்ஸை அழிச்சிருக்கோம் அப்படின்னு. நீங்க முக்கியமான ஒரு வேர்டு, அதாவது தீஸ்மார் கான் கதையை கேட்டிருக்கீங்களா? தீஸ்மார் கான்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது ஒருத்தர் இருக்கார், அவர் என்ன சொல்லுவார்னா, தீஸ்மார் கான் அவர் 30 பேரை ஒரே டைம்ல கொன்னுட்டாருன்னு. ஒரே டைம்லயா? அப்ப அந்த 30 பேர் யாரு? 30 ஈய சாகடிச்சிருக்காரு. அதனாலதான் தீஸ்மார் கான்னு சொல்லுவாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, பாகிஸ்தானோட கிளைம், ஒரு ஃபேக்சுவல் விஷயத்த சொல்றேன். நியூயார்க் டைம் நியூஸ் பேப்பர் எங்களுக்கு சாதகமா எழுத மாட்டாங்க. இது வரைக்கும் அதுல பெரும்பாலும் அதோட ரைட்டிங் எல்லாம் எங்களுக்கு எகென்ஸ்டா தான் இருக்கும். 14th May நியூயார்க் டைம்ஸ் பாருங்க, அதுல தெளிவா சொல்லியிருக்காங்க, இந்தியா எதை டேமேஜ் பண்ணிருக்குன்னு சொல்லுதோ அது சேட்டலைட் பிக்சர்ஸ்ல ரொம்ப தெளிவா தெரியுதுன்னு. அப்புறம் பாகிஸ்தான் என்ன கிளைம் பண்ணுதுன்னா, ஆதம்பூர் ஏர்பேஸ பினிஷ் பண்ணிட்டாங்க. அங்க பிரைம் மினிஸ்டர் போய் பார்த்தாரு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, F-400 தூக்கிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்கன்னு. எல்லாம் இன்டாக்ட்னு தெரியுது. ஆனா நியூட்ரல் அப்சர்வர்ஸ் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்ப நான் என்னன்னு சொல்றது, பாகிஸ்தானுக்கு இந்த மொகலியர் வாழ்க்கை வாழ்றது பழக்கம். இந்திய மக்கள் நிறைய பேர் கண்டிப்பா இந்த பாட்டை கேட்டிருப்பாங்க. आओ बच्चों तुम्हें दिखाएं झांकी हिंदुस्तान की, इस मिट्टी से तिलक करो ये धरती है बलिदान की. இது 1954 ஃபிலிம் ஜாகிருதி. அதோட ரீமேக்கா 1955ல பாகிஸ்தான்ல ஒரு படம் எடுத்தாங்க, பேதாரின். அதுல சேம் டு சேம் இதே வேர்ட்ஸை வச்சு ஒரு பாட்டு எழுதினாங்க. आओ बच्चों सैर कराएं तुमको पाकिस्तान की, जिसकी खातिर हमने दी कुर्बानी लाखों जान की. இப்ப போய் செக் பண்ணீங்கன்னா பாகிஸ்தான்லயே அதை மாத்தி இருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, आओ बच्चों सैर कराएं तुमको पाकिस्तान की, यहां तो क्लाशनिकोव भी मिलती है अब कीमत में नान की. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, आओ बच्चों सैर कराएं तुमको पाकिस्तान की, ना बिजली ना पानी है और ना हिफाजत जान की. சுதான்ஷு சார், காங்கிரஸ்ல ஒரு லீடர் இருக்காரு, விஜய் பட்டேதிதார், மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் MLA. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாகிஸ்தான் விலை கம்மியான ட்ரோன்ஸை தான் அனுப்பினாங்க, ஆனா நாம அதை அழிக்கிறதுக்கு 15-20 லட்சம் உள்ள மிசைல்ஸ் தான் அனுப்பிச்சோம், வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாரு. அதாவது இந்த காங்கிரஸ் தலைவர்களுக்கு என்ன தெரியும் எந்த மிசைலை எதுக்காக லான்ச் பண்ணாங்கன்னு? ரொம்ப விசித்திரமான விஷயம். இந்த தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இது எந்த அளவுக்கு இப்போ பாத்தீங்கன்னா, இந்த கோவிட் மறுபடியும் வருதுன்னு சொல்றாங்கல்ல, இந்த வைரஸ் மியூட்டேட் பண்ணும். அது அதோட ஜீனோம் சீக்வன்ஸ். இதோட மியூட்டேட் ரொம்ப விசித்திரமானது. ரஃபேல் வரும்போது ஏரோநாட்டிக் எக்ஸ்போர்ட் ஆயிடுவாங்க. கோவிட் வரும்போது செல்லுலார் மைக்ரோபயாலஜிஸ்ட் எக்ஸ்போர்ட் ஆயிட்டாங்க. அது லான்ச் ஆயிடுச்சுன்னு சொன்னா இவ்வளவு சீக்கிரம் எப்படி நடக்க முடியும்? அப்போ அவங்க ஸ்ட்ராட்டஜில எக்ஸ்போர்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்களே. ராமர் கோயில் திறப்பு விழா நடக்கும்போது அவங்க முகூர்த்தத்துல எக்ஸ்பர்ட் ஆயிட்டாங்க. அப்புறம் பாலிஸ்டிக்ல எக்ஸ்பர்ட் ஆயிட்டு வராங்க. சோ எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்களுக்கு தெரியும். நான் சொல்றேன்.
ராணுவத்தோட சில பொறுப்புள்ள அதிகாரிங்க இந்த விஷயத்துல ஃப்ராக்சுவல் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சின்ன சின்ன ட்ரோன்ஸ் வந்தா கண்ணால அடிச்சோன்னு, அதை விட கொஞ்சம் பெருசா இருந்தா ராக்கெட்டை வச்சு அடிச்சோன்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் அடிக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு பீரங்கியை யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம ராணுவம் எல்லா விஷயத்தையும் கவனமா இருந்திருக்காங்க. அப்புறம் எந்த ப்ரொஃபஷனலிசத்துல நம்ம இந்தியன் மிலிட்டரி இருந்ததுன்னா, ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நான் ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன். ஒரு விஷயத்துல பாகிஸ்தான் நம்மளை விட ரொம்ப ஸ்ட்ராங். என்னன்னு கேளுங்க. பாகிஸ்தான்ல அவங்களோட ராணுவத்தை எந்த விதமான கேள்வியும் கேட்கல. யூடியூபரும் சரி, இன்ஃப்ளூயன்சர்ஸும் சரி, தலைவர்களும் சரி. ஆனா இங்க நிறைய கேள்விகள் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அதுல நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அப்புறம் பிரதமர் இதுக்காக தான் ரொம்ப நேர்மையா முயற்சி பண்ணியிருக்காரு. 7 டெலிவேஷன் அனுப்பியிருக்காரு. ஏன்னா இந்தியா ஒன்னா சேர்ந்திருக்குன்னு இந்த மொத்த உலகத்துக்கும் தெரியணும்னு. அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்கன்னா, பாகிஸ்தான் நம்ம அறிக்கையை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. காங்கிரஸ் பவர்ல இருக்கும்போது கூட தான் யூஸ் பண்ணாங்க. அப்புறம் நான் இதை ஃபேக்டோட சொல்றேன். பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் பாகிஸ்தான்ல தான் பண்ணாங்க. அப்புறம் இதோட விஷயம் FBI அமெரிக்கன் இன்வெஸ்டிகேஷன்லயும் வந்திருக்கு. முன்னாடியே IBB சொன்னாங்க பாகிஸ்தான் பண்ண வச்சதுன்னு. திடீர்னு யூ-டர்ன் எடுத்து ஹிந்து தியரி சொல்லுச்சு. பாகிஸ்தான் கோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பாருங்க, இந்தியா எங்க கிட்ட சொல்லி இதை செய்யறாங்கன்னு. இப்போ 26/11ல மசூத் அசார் பண்ண வச்சாரு. அப்ப இவங்களோட தலைவர்கள் அறிக்கையை பாத்தீங்கன்னா, 26/11 இஸ் RSS கான்ஃபரன்ஸ். அசீஸ் பர்னிஸ் அதை வச்சு புக் எழுதிருக்காங்க. அதுக்கு திறப்பு விழா வேற. பாகிஸ்தான் அதை பாருங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சோ ப்ராப்ளம் என்ன? பாகிஸ்தானுக்கு கவர் ஃபயர் பவர்ல இருக்கும்போது கொடுக்குறாங்க. அப்புறம் பாகிஸ்தானுக்கு கவர் ஃபயர் எதிர்கட்சியில இருந்தாலும் கொடுப்பாங்க. நான் ரொம்ப பணிவோட சொல்ல விரும்புறேன். கத்துக்கணும்னா எங்ககிட்ட கத்துக்கணும். 62 போர்ல ஜவஹர்லால் நேரு அரசாங்கத்துக்கு கோட் பண்ணது ஜன்சங் மட்டும்தான். அப்ப எங்களோட பேர் ஜன்சங். ராஷ்டிரிய ஸ்வயம் சங் சேவா கூட சப்போர்ட் பண்ணாங்க. 26 ஜனவரி 1963ல அவங்க ரிபப்ளிக் டே அப்போ பரேட்ல இன்வைட் பண்ணாங்க. சோ 1963 போர்ல ஜன்சங் இல்ல. லால் பகதூர் சாஸ்திரி ஆல் பார்ட்டி மீட்டிங்ல 2வது சர்ச்சை அப்போ குரு கோல்வர்கார கூப்பிட்டாரு. 1971 போர்ல எப்படி அடல்ஜி இந்திரா காந்திஜிக்கு சப்போர்ட் பண்ணாரோ அது இன்னைய வரைக்கும் காங்கிரஸ் கோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. 1995ல ஜெனீவால அப்போ பாகிஸ்தான் நமக்கு எதிரா பேசிக்கிட்டு இருக்கும்போது எதிர்கட்சியில இருந்த அடல்ஜி நரசிம்மராவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே போனாரு. அப்புறம் நரசிம்மராவ் அரசாங்கத்துக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாரு. வீட்டுக்கு போய் சண்டை போடணும்னா போட்டோம். 2013ல நவாஸ் ஷெரீப் மன்மோகன் சிங் அவர்களை பத்தி தப்பா பேசினாரு. அப்போ மோடிஜி சொன்னாரு, சீஃப் மினிஸ்டர் சொன்னாரு, 125 கோடி நாட்டு மக்களை தப்பா பேச அவர் யாருன்னு. ஆனா ஒரு சில நேரம் என்ன நடக்கும் தெரியுமா? உங்க ப்ரோக்ராம் இருக்கிறதுனால சொல்றேன். ஆப்கி அதாலத்துல நீங்க அடல் அவர்களோட எபிசோட நல்லா பாருங்க. அதுல ரஜத் சார் அவர்கிட்ட கேட்டாரு, 71 போர்ல துர்கா எங்கன்னு இந்திராஜி கிட்ட. அடல்ஜி சொன்னாரு, நான் சப்போர்ட் பண்ண, ஆனா துர்கான்னு சொல்லவே இல்லைன்னாரு. அது நியூஸ் பேப்பர்ல வந்துருச்சு. அப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, இந்திராவோட விசுவாசி புப்புல் ஜாக்கர்னி எழுதினார்னு. அப்புறம் அவரு சொன்னாரு, என்கிட்ட வந்தாங்க, நான் எதுவுமே சொல்லன்னு. அவரு அந்த காலத்துல உள்ள ஆர்காய் ரெசிடிங் எல்லாமே அங்க உள்ள நியூஸ் பேப்பர்ல தேடினாங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல. அப்போ அடல்ஜி சொன்னாரு, நான் சப்போர்ட் பண்ணது என்னமோ உண்மைதான், நான் சொல்ல, ஆனா யாருக்கு தெரியும் துர்கா என்ன பின் தொடர்ந்துகிட்டே இருக்காங்களோ என்னமோ. யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். ஒருவேளை பாகிஸ்தான் மறுபடியும் ஏதாவது செஞ்சாங்கன்னா, பெரிய பயங்கரவாதிகளை அனுப்புனாங்கன்னா இந்தியா என்ன பண்ணும்? பிரதமர் மோடி அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, எங்களோட லட்சியம் என்னன்னா ஆன்டி டெரரிசம் வில் பி கன்சிடர் ஆக்ட் ஆஃப் டெரரிசம். இப்போ என்ன பண்ணுவாருன்னு நீங்களே புரிஞ்சுக்க முடியாத. ஏன்னா 3 தடவையும் நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடி தான் போயிருக்கோம். இப்போ நம்ம பாகிஸ்தானை எவ்வளவு தூரம் போக்க வச்சிருக்கோம்னா, நீங்க ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க. பாகிஸ்தான்ல இருக்கிற திருஷ்யத்தை பாருங்க. இப்போ சிந்துக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு, பலுச்சிஸ்தான்ல என்ன நடந்துட்டு இருக்கு, ஹேவர் பக்துன்கால என்ன நடந்துட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாருங்க. என்னன்னு தெரியுமா? ஆர்மி சீஃப் சொல்றது இன்னொரு பக்கம். பாகிஸ்தானோட பாதுகாப்பு அமைச்சர் குவாசா ஆஃபி 2 நாளைக்கு முன்னாடி அறிக்கை கொடுத்திருக்காரு. கேவர் பக்துன்காவால அங்க இருக்கிற தாலிபான் இருக்காங்கல்ல, இதுவரைக்கும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, இட்ஸ் அ ப்ராக்ஸி ஆஃப் ஆப்கானிஸ்தான். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இட்ஸ் அ ப்ராக்ஸி ஆஃப் இந்தியான்னு. அதாவது அந்த தாலிபான்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, பாகிஸ்தான்ல சரியா ஆக்டிவா தான் இருக்கு, அப்புறம் இது பியூர் இஸ்லாம் இல்ல, கட்டர் இருக்கணும், பெண்கள் வெளியே போகக்கூடாது, அப்புறம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இந்த மாதிரி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களே எங்க கூட சேர்க்க முயற்சி பண்றாங்கன்னு. சோ இதுல ரொம்ப கிளியர். 2 நேஷனோட தியரி 15th ஏப்ரல் அப்போ ஜல்வாய் ஜலால் ஆசிஃப் முனீர் அவர்கள் அத ரொம்ப தெல்ல தெளிவா காட்டியிருக்காரு. அங்க யாருப்பா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க? ஆப்கானிஸ்தான்ல அப்புறம் பலுச்சிஸ்தான்ல யார் சண்டை போடுறாங்க? அவங்க முஸ்லீம் இல்லையா? சிந்துல சண்டை போடுறவங்க முஸ்லீம் இல்லையா? கேபர் பக்தன்காவால அங்க உள்ளவங்கெல்லாம் முஸ்லீம் இல்லையா? ஃபாட்டால
ஃபெடரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபல் ஏரியா அங்க சண்டை போடுறவங்க எல்லாம் முஸ்லீம் இல்லையா? பிஓகேல அவங்களுக்கு எதிராக நடக்குது. அப்புறம் பங்களாதேஷ்ல அங்க உள்ளவங்க முஸ்லீம் இல்லையா? அதனால இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு பாகிஸ்தானோட நிலைமை என்ன தெரியுமா? இவங்களே அவங்களுக்கு சொல்றாங்க, வாங்க சேர்ந்து இருக்கலாம், 2 நேஷன் சரியில்லை, எல்லா முஸ்லிம்ஸும் சேர்ந்து இருக்கலாம். இப்போ எனக்கு பாகிஸ்தானோட குரலை கேட்டா எப்படி இருக்குன்னா ரொம்ப பரிதாபமா இருக்கு. அவங்க பாகிஸ்தானோட ராணுவத்துல எப்படி கைதாயிருக்காங்கன்னா, कैद में है बुलबुल सैयाद मुस्कुराए रहा भी न जाए चुप रहा भी न जाए. அதோட அவங்களோட பப்ளிக் பலுச்சிஸ்தானோட மக்கள், சிந்து மக்கள், அப்புறம் அதர் ஏரியால உள்ள மக்கள், அவங்களோட மனசுல இன்னைக்கு பாகிஸ்தானோட நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? ரஜித் சார், உங்களுக்கு பழைய பாட்டு ஞாபகம் இருக்கும். रहते थे कभी जिनके दिल में हम जान से भी प्यारों की तरह बैठे हैं उन्हीं के कूचे में पर आज गुनहगारों की तरह. ஆனா எதிர்காலத்துல அவங்கள எந்த இடத்துக்கு கொண்டு போக போறோம்னா, இதுக்கப்புறம் அவங்க இப்படிதான் சொல்லுவாங்க, कि स्वरूप धरे जीने के लिए बैठे हैं हजारों जहर पिए ठोकर न लगाना हम खुद हैं गिरती हुई दीवारों की तरह. சுதான்ஷு சார், நம்ம மோடி சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபியூச்சரை பற்றி அவர் சொல்லும்போது, சூரியன் உதிக்கும் போது நம்ம எதிரிகளுக்கு தெரியும், அவங்களுக்கு அப்போ புரியும், பாரத் மாதா கி ஜெய். 15 ஆகஸ்ட் 2016 நினைக்கிறேன், பிரதமர் பலுச்சிஸ்தான் விஷயத்தை பத்தி பேசினாரு. அன்னைக்கு இங்கிலீஷ் சேனல்ல டிவி டிபேட் ஷோ பண்ணாங்க. பலுச்சிஸ்தானோட ரெப்ரசன்டேட்டிவா வாஷிங்டன் டிசி கூட அஹமத் முஃப்தி கான் இருந்தாரு. அப்புறம் பாகிஸ்தான் தரப்புல ஜெனரல் சஃப்கத் சைஃப். நீங்க இப்போ சொன்னது அதுல பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆகும். அப்போ பலூச் தலைவர் என்ன சொன்னார்னா, இந்த ஃபுல் ஏரியாவில் there are countries which are having ethnicity and identified, like Uzbekistan having Uzbek identity, Kazakhstan having Kazakh identity, and Afghanistan having Afghan identity, but there is a one fake country in the region which there is no identity, that is Pakistan. அவன் அங்க இருந்த பாகிஸ்தான் ரெப்ரசன்டேட்டிவ் அவர் என்ன சொன்னார்னா, what you are talking about, are you not Pakistani? So பலூச் தலைவர் என்ன சொன்னார்னா, I am Baluch, I am not a Pakistan. இப்ப நீங்க கேளுங்க. அதுக்கப்புறம் சவுகத் சொன்னாரு. அவர் என்ன சொன்னார்னா, இஃப் யூ ஆர் நாட் பாகிஸ்தானி, ஆர் யூ ஹிந்துஸ்தானி, வாட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி? இப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கேளுங்க. அஹமத் முஃப்தி கான் என்ன சொல்றாருன்னா, வி ஆர் பலூச், வி ஆர் நாட் பாகிஸ்தானி. எங்களோட ஐடென்டிட்டி தமிழ்ல சொல்றேன், இங்கிலாஜ் அம்மாவோட சந்ததிகள். இப்ப கேளுங்க. இதுக்கப்புறம் பாகிஸ்தான்காரங்க சொல்றாங்க, அந்த இங்கிலீஷ் சேனல்ல தமிழ்ல இல்ல வாயா போயாக்கு வந்துருச்சு. அவர்கிட்ட சொல்றாரு, யோ இங்கிலாஜ் தாய்க்கு பதிலா ஏன் பாரத தாய்னு சொல்ல மாட்டேன்றாரு. இப்ப கேளுங்க. அதுக்கப்புறம் அஹமத் முஃப்தி கான் சொல்றாரு, ஆமா நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், நாங்க பலூச், நாங்க பாகிஸ்தானி கிடையாது, நாங்க இங்கிலாஜ் தாயோட சந்ததிகள். அப்புறம் நான் இத சொல்றதுக்கு கொஞ்சம் கூட வெக்கப்படல. பாரத தாய்க்கு ஜே. அதுக்கப்புறம் அவரு டெம்பரை லூஸ் பண்ணி, நீ மோதியோட ஆளு, இது அதுன்னு என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதனாலதான் நீங்க பாரத தாய்க்கு ஜேன்னு சொன்னது ரொம்ப ஆழமான ஒரு உணர்வு. அப்புறம் இந்த உணர்வு எங்க இருந்து வரும் தெரியுமா? பிரதமர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கருணைத்தாய் கோயிலுக்கு போனாரு. பிகானேருக்கு போனப்போ, கருணைத்தாய் கோயில் உங்களுக்கு தெரியும்ல, ரொம்ப பிரபலமான கோயில், எலி இங்க நிறைய இருக்கும். இந்தியா எப்படி இணையுதுன்னு பாருங்க. இந்திய தாயோட உணர்வு எங்க இருந்து வருது? நீங்க கருணை தாயோட கோயிலுக்கு போய் பக்தியோட தலகுனியும் போது, வைஷ்ணவி தேவி தாயோடையும் உங்க பக்தி இணையும், மேற்குல காமாக்கியா தேவி கூடயும் இணைஞ்சிரும், மிடில்ல பிந்து வாஷினி கூடயும் இணைஞ்சிரும், அதாவது கிழக்குல மும்பாதேவி கூடயும் இணையும், தெற்குல கன்னியாகுமரி கூடயும் இணைஞ்சிரும், ராஜ்யம் பூரா எதிரில ஒன்னாயிடும். அது மட்டும் இல்ல, டாக்காவோட டாக்கேஸ்வரி கூடயும் இணைஞ்சிரும், அப்புறம் பலுச்சிஸ்தான் கூட ஹிங்லாஜ் தாய் கூடயும் இணைஞ்சிரும். அது எந்த இடமா இருந்தாலும் சரி, இந்தியா பூரா ஒன்னாகி நம்ம எதிரில வந்துரும். அதனால யாருக்கு இந்திய தாயோட அர்த்தம் தெரியாதோ, இந்த இந்தியா ஒரு துடிப்பான தேசம், இத வெட்டவும் முடியாது, பிரிக்கவும் முடியாது. நாட் த பார்ட் ஆஃப் லேண்ட். லேண்ட் எங்க போயிருந்தாலும் சரி, அது நம்ம கான்சியஸோட ஒரு பகுதி. அப்புறம் போகாதவங்க இது வெறும் பேச்சுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன், நன்கானா சார் அப்புறம் கர்தாப்பூர் சார் இன்னைக்கு பாகிஸ்தான்ல இருக்காங்க. பிசிக்கலி அவங்க இந்திய கலாச்சாரத்தோட பாகமா இல்ல பாகிஸ்தானோட பாகமா? இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட மேஜர் ஏரியா அங்கதான் இருக்கு. அது அவங்களோட பகுதியா இல்ல நம்ம பகுதியா? அப்புறம் நம்மளோட தேசிய கீதத்துல பஞ்சாப், சிந்து, குஜராத், மராட்டா, சிந்து அங்க இருந்திருக்கலாம், ஆனா அது இந்திய உறவின் ஒரு பகுதி. அதனால அவங்க இந்திய தாயை புரிஞ்சுக்க முடியாத ஒரு காரியம். நாங்க என்ன தெரிஞ்சுக்க விரும்புறோம்னா, இந்த பலுச்சிஸ்தான் எப்ப பிரியும்? பாருங்க, நேரம் வரும்போது எல்லாமே நடக்கும். அது மட்டும் உண்மை. அங்க இருக்கிற பலுச்சிஸ்தான் மக்களே சொல்றாங்க, நான் சொல்லல. कि
कि सरफरोशी की तमन्ना अब हमारे दिल में है, देखना है जोर कितना बाजुए कातिल में है, और आगे वक्त आने पर बता देंगे तुझे आसमां, हम अभी से क्या बता दें जो हमारे दिल में है. அப்படியே நான் ஒரு டெக்னிக்கல் விஷயத்த சொல்றேன். இப்போ இன்னைக்கு இந்தியா இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு மோடிஜி 10 வருஷத்துல இந்தியாவை எந்த நிலைமையில கொண்டு போய் நிறுத்திருக்காரு. நீங்க அந்த பாயிண்ட புரிஞ்சுக்கங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன்ல நாம ரொம்ப கம்மியா இருந்தோம். இன்னைக்கு 1,27,000 கோடி டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன். ஒரு சின்ன விஷயம். நான் நம்ம சயின்டிஸ்டுக்கும் இன்ஜினியர்ஸுக்கும் தம் இல்லைன்னு சொல்லல. அந்த நேரத்திலேயே மிசைல் ரெடி பண்ணோம் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல. நம்ம சேட்டலைட்ஸும் தயார் பண்ணோம். அப்போ யோசிங்க, மிசைல் தயார் பண்ற நாடு ரைஃபிள் தயார் பண்ண மாட்டாங்களா என்ன? இப்படி நடக்க முடியுமா? நம்ம கிட்ட திறமை இருந்தது. சேட்டலைட் தயார் பண்ற நாடு ஃபைட்டர் ஜெட் தயார் பண்ணலையா? மோடிஜி டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷனை எந்த எல்லையில இருந்து ஆரம்பிச்சாரோ, அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அசால்ட் ரைஃபிளும் தயார் பண்றோம். இன்னைக்கு நம்ம 80% ஆஃப் ப்ரொடக்ஷன்ல செல்ஃப் ரியலைஸா இருக்கோம். அப்புறம் இதனால மக்கள் டிப்ளமேசி பத்தி பேசுறாங்க. ரஷ்யால இருந்து நமக்கு எக்ஸ்போ 100ம் கிடைச்சது. ஏன்னா நம்ம குவாட் மெம்பர்ன்றதால. குவாட் மெம்பர் ஆனதுனால தான் எக்ஸ்போ 100ம் கிடைச்சது. குவாட் 100 கிடைச்சதுனால அமெரிக்கா தரப்புல சாங்ஷனுக்கு மிரட்டினாங்க. மிரட்டினதுக்கு அப்புறம் அவங்க சாங்ஷன் பண்ணல. நமக்கு பிரிடியேட்டர் ட்ரோன் கொடுக்கவும் தயாராயிட்டாங்க. நம்ம கூட பேக்ட் ஆயிட்டாங்க. அது நாட்டோ கண்ட்ரீஸ்க்கு வெளியே யார்கிட்டயுமே இல்ல. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 2020 கல்வான் கிட்டையும் இல்ல. அப்புறம் பாதுகாப்பு அமைச்சர் ப்ரெக்யூர்மெண்ட்டையும் ஆரம்பிச்சார். அந்த நேரத்துல அரசாங்கமும் முடிவு பண்ணிருச்சு. இன்னைக்கு இந்தியா செல்ஃப் ரிலையன்ஸா இருக்கு. கேளுங்க, வார் நடக்கும்போது நிறைய செக்யூரிட்டிகள் தேவைப்படும். எனர்ஜி செக்யூரிட்டி. நம்ம ஃபாரின்ல எதுக்கு அதிகமா டிபெண்ட் ஆயிருக்கோம்? ஆயில்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 100% எலக்ட்ரிஃபிகேஷன் ரயில்வேஸ் ஆயிருச்சு. ஸோ ஆயில் டிபெண்டன்சி குறைஞ்சிருச்சுல்ல. அப்புறம் பெட்ரோல்ல எத்தனால், அதை நம்ம 20% குறைச்சிட்டோம். அப்போ 20% டிபெண்டன்சி குறைஞ்சிருச்சு. எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு வந்தோம். அங்க நம்ம டிபெண்டன்சி குறைஞ்சிருச்சு. ஸோ நம்மளோட ஆயில் இப்போ ஃபைட்டர் பிளைன் எலக்ட்ரிக்ல ஓடாது. ஆயுதங்களோட வண்டி எலக்ட்ரிக்ல ஓடாது. ஆனா கார்கள் ஓடும். நம்மளோடது எவ்வளவு தூர பார்வைன்னு யோசிங்க. மோடிஜி இதை எல்லாத்தையும் ஏற்கனவே ரெடி பண்ணி வைக்கலன்னா, அப்புறம் நாடுகள் கூட இப்படி உறவு வச்சுக்கலன்னா அப்புறம் என்ன நடந்திருக்கும்? அவங்க நமக்கு S-400 கொடுக்க மறுத்தாங்க. ரஷ்யா யுக்ரைன் சண்டையில நம்ம அவங்களுக்கு ஓப்பனா சப்போர்ட் பண்ணலன்னு சொன்னாங்க. இப்ப சொல்லுங்க, நம்மளோட 2/3 டிஃபென்சிவ் எக்யூப்மெண்ட் அதோட கனெக்ஷன் ரூஸ் கூட தான். நான் இன்னைக்கு நீங்க சொல்றதுனால இதையும் நான் ஒத்துக்கிறேன். நம்ம பலம், வீரம், சக்தி, நம்ம ராணுவத்தோட பலமானது, இது எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. ஆனாலும் காஷ்மீரோட ஒரு பகுதி இன்னும் பாகிஸ்தான் கிட்ட தான் இருக்கு. நீங்க சொன்னது முழுக்க முழுக்க சரி. காஷ்மீரோட ஒரு பகுதி பாகிஸ்தானோட கைப்பிடியில தான் இருக்கு. அப்புறம் 2வது பகுதி 2 கோடியில தான் இருக்கு. ஒருவேளை 2019க்கு முன்னாடி எதுக்காக அட்டல்ஜி வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்ததுன்னா, 15 अगस्त का दिन कहता आजादी अभी अधूरी है, सपने सच होने बाकी हैं, रावी की शपथ न पूरी है. ராவி கரையில 1930ல சுதந்திர போராட்டம் நடந்தது. ஸோ பார்க்க போனா 5 ஆகஸ்ட் 1970ல ஜம்மு காஷ்மீர் யூனியன் டெரிட்டரி ஆன அப்புறம் பாதி வேலை நிறைவடைஞ்சது. இதுக்கப்புறம் உள்ள ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா எதிர்காலத்துல சரியான நேரத்துல நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அங்க உள்ளேயே இந்த நிலைமை வரும். POK மக்கள் நம்ம மக்கள் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜம்முக்கர் அசம்பிளில நான் சீட் ரிசர்வேஷன் பண்ணி வச்சிருக்கேன். சோ கவலைப்படாதீங்க, வருங்காலத்துல தானாவே அந்த நேரம் வரும். டைரக்ட் ஆக்ஷன் கொடுத்து தான் இந்த நாடு உருவாச்சு. நீங்க வேணா பாருங்க, டைரக்ட் ஆக்ஷன் தான் அதை தீர்க்கும். இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் சுதான்ஷி திரிவேதி மீது உள்ள குற்றச்சாட்டும் கேள்விகளும் தொடரும். அந்த காஷ்மீரை விடுங்க. மஸ்ரீக்கி பாகிஸ்தான், அதாவது ஈஸ்ட் பாகிஸ்தானிய அவங்களால சமாளிக்கவே முடியல. கைபர் பக்துனாவை சமாளிக்க முடியல, பலுஜிஸ்தானை சமாளிக்க முடியல, சிந்த சமாளிக்க முடியல. முதல்ல அதை சமாளிங்க, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்முடைய கெஸ்ட் பாரதிய ஜனதா பார்ட்டியில இருக்கிற மிக அனுபவமிக்கவர் சுதான்ஷு திரிவேதி. ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல பிஜேபி மீது உள்ள குற்றச்சாட்டு, அவங்களோட ஃபாரின் பாலிசி ஃபெயிலியர். பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் இந்த ஸ்ட்ரைக்ஸ் நின்னதுக்கு அப்புறம், அதாவது இந்த தற்சமயம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க இந்த விஷயத்துக்கு அப்புறம் அவர் என்ன சொன்னார்னா,
அமெரிக்காவுக்கும் நன்றி, சீனாவுக்கும் நன்றி, கத்தாருக்கும் நன்றி, UAE-க்கும் நன்றி. உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளையும் பத்தி சொன்னாரு. ஒருத்தர் அப்பான்னு சொன்னாரு, மற்றவங்கள சகோதரன்னு சொன்னாரு. ஆனா ராகுல் காந்தியோட கம்ப்ளைண்ட் என்னன்னா, இந்தியாவை சப்போர்ட் பண்ணி எந்த நாடுமே ஒண்ணுமே சொல்லல, இந்தியாவுக்கு சப்போர்ட்டா வரலன்னு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஒருவேளை அவரு இத்தனை பேரை, ஒருத்தரை சகோதரர், இன்னொருத்தரை அப்பா, இன்னொருத்தரை சித்தப்பா, இன்னொருத்தரை பெரியப்பா ஆக்குனா நீங்க இதை புரிஞ்சுக்குவீங்க. பாகிஸ்தான் எங்கெங்கெல்லாம் போய் மண்டிட்டு இருப்பாங்கன்னு. இந்த வார்த்தை பாகிஸ்தான் பிரதமர் தான் சொன்னாரு. நாங்க யார்கிட்டயும் பேச வேண்டிய அவசியமே ஏற்படல. ஜெய்சங்கர் சார் ரொம்ப தெளிவா சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, விஷயம் பைலேட்டரலாவும் எது நடந்தாலும் பாகிஸ்தான் எங்க கிட்ட பேசலான்னு. நாங்க இதை தெளிவா பேசிட்டோம். அப்புறம் ஃபாரின் பாலிசி என்ன சொன்னுச்சுன்னா, நான் இதை சொல்ல விரும்புறேன். மோடிஜி என்ன சொன்னாருன்னா, இந்தியாவோட ஃபாரின் பாலிசி எந்த இடத்துக்கு போய் சேர்ந்திருக்குன்னா, நான் இப்பதான் சொன்னேன், மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். டிஃபரெண்ட் கான்டெக்ட்ஸ்ல நமக்கு ரஷ்யா கிட்ட இருந்து S-400 கிடைச்சது, நம்ம குவாட் மெம்பரா இருக்கும்போது. S-400 கொடுத்த அப்புறமும் அமெரிக்கா நமக்கு பிரிடியேட்டர் ட்ரோன் கொடுக்க தயாரா இருந்தாங்க. இத்தனைக்கும் நம்ம நேட்டோவோட மெம்பர் கிடையாது. அதுக்கு பிறகும் நம்ம ரஃபேல் வாங்கணும். ஆனா நம்ம அமெரிக்காட்ட இருந்து ஃபைட்டர் வாங்கல. அப்புறம் நமக்கு பிரான்ஸும் சப்போர்ட் பண்ணாங்க. நம்ம இஸ்ரேல் கிட்ட இருந்தும் சிஸ்டம் வாங்கணும். உலகத்துல உள்ள அனைத்து நாடுகள் கூடயும் நல்ல கொலாபரேஷன் பண்ணியிருக்கோம். அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கங்க. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 21 நாடுகள் மோடி அவர்கள் அவங்களோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு கொடுத்திருக்காங்க. இந்த கான்ஃப்ளிக்ட்ல இதை விட பெருசா என்ன இருக்க போகுது? முஸ்லீம் நாட்டுல 2 பெரிய பெரிய போல் இருக்கு. சவுதி அரப், அது பாத்தீங்கன்னா சுன்னி முஸ்லீம் போல்ட். ஈரான் பாத்தீங்கன்னா சியா முஸ்லீம் போல்ட். ரெண்டுமே டெரரிசத்தை கண்டெம்டு பண்ணாங்க. அப்புறம் பாகிஸ்தானுக்கு ஃபேவரா யாருமே போல. ஒருவேளை இதுக்கு அப்புறமாவும் யாருக்கும் புரியலன்னா, வித் டியூ ரெஸ்பெக்ட் எவ்ரிபடி, உங்களுக்கு தெரியும்ல 1971 போராட்டத்துல 1/2 டஜன் இந்தியாவுக்கு எதிரான தீர்மானம் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு வந்தாங்க. பேசினதுக்கு அப்புறம் சோவியத் ரூல்ஸை வித்ட்ரால் பண்ண வேண்டியது ஆயிருச்சு. 7 டிசம்பர் 1971 அன்னைக்கு 100க்கு அதிகமான நாடுகள் இந்தியாவுக்கு எதிராக இருந்தாங்க. NDA UN-ல ஏதாவது தீர்மானங்கள் வந்துதா? ஏதாவது ஒரு வார்த்தை பேசினாங்களா? ஒரு விஷயம் நடந்துருச்சு. IMF லோனு பாகிஸ்தானுக்கு கிடைச்சிருச்சு. அது கிடைச்சிருக்கு. பெஹல்காம்ல நடந்த தாக்குதலுக்கு அப்புறமாவும், பெஹல்காம்ல நடந்த இந்த பயங்கரவாத செயலுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு IMF-ஓட லோன் கிடைச்சிருக்கு. நீங்க என்ன சொன்னீங்கன்னா, இதுவும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். IMF லோன் இந்த தடவை தான் பாகிஸ்தானுக்கு கிடைச்சது. அதுல 11 அடிஷனல் கண்டிஷன்ஸ் போட்டாங்க. அப்புறம் அந்த கண்டிஷன் அது காத்த நிறுத்திடுவோம், மூச்சை நிறுத்திடுவோம். அது கிட்டத்தட்ட மூச்சை நிறுத்துற மாதிரி. அந்த கண்டிஷன்ல இதுவும் இருக்கு. நீங்க இந்த லாலாம் பாஸ் பண்ணி உங்க பார்லிமெண்ட்ல அதை பாஸ் பண்ணி ஆகணும். இப்போ பாகிஸ்தானோட பிரச்சனை என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு அவங்களுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. IMF கிட்ட லோன் வாங்குறாங்க. இப்போ போர்ல எவ்வளோ அழிவு ஏற்பட்டிருக்கு. இப்போ அவங்க ஆயுதம் வாங்குவாங்களா இல்ல அரிசி வாங்குவாங்களா? ஒருவேளை அவர் ஆயுதம் வாங்கினார்னா மக்கள் அவருக்கு எதிராக நிற்பாங்க. அரிசி வாங்கினார்னா எல்லைக்கு அந்த பக்கம் இருந்து மோடி தெரிவார். இப்ப அவங்க இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரு IMF பத்தி பேசுறாங்களோ அதை முழுசா பேசுங்களேன். IMF சீஃப் கிறிஸ்டலினா ஜியார்ஜினா என்ன சொன்னார்னா, இந்த வருஷம் இந்தியா 15% growth ரேட்டோட வேர்ல்டு growth என்ஜினா உயரும். அப்புறம் உலகத்துல எல்லாரோட உயர்ந்த நாடுல இந்தியாவும் இருக்கும். ஒரு நேரத்துல ஒரு பழைய படம் இருக்கே, இந்தியாவுக்கு 0 கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி பிரான் மனோஜ்குமார்ட்ட என்ன சொல்லுவார்னா, இந்தியாஸ் கான்ட்ரிபியூஷன் இஸ் வேர்ல்டு டு 0. IMF சீஃபே சொல்றாங்க இந்தியாவோட growth 15% அதிகரிக்கும்னு. ஒரு பக்கம் அவங்க தட்டோட நிக்கிறாங்க, இருந்தாலும் மக்கள் இதை சரிசமமான விஷயம் தான் நினைக்கிறாங்க. அதாவது ஒரு பக்கத்துல இருந்து ட்ரம்புக்கு வேணா அது ஈக்குவலா தெரிஞ்சிருக்கலாம். இல்ல, அப்படி தோணல. தோன்ற மக்களுக்கு சொல்றேன். பாருங்க, அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், அங்க ஏதாவது ட்ரேட் பண்ண முடியுமா? அமெரிக்காவுக்கு பாகிஸ்தான் கூட ரொம்ப சிம்பிள். நமக்கு 131 பில்லியன். நான் சொல்றேன், எதிர்கட்சி தலைவர்கள், இந்த காங்கிரஸ் தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னு நான் சொல்றேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஃபாரின் பாலிசி வேலைக்கு ஆகல, அதனாலதான் இப்ப ஆல் பார்ட்டி டெலிகேஷன் அனுப்ப வேண்டியதாயிடுச்சு. இந்தியாவை பத்தி வெளிநாடுகளுக்கு எடுத்து சொல்ல எதிர்கட்சிகளோட உதவிகள் தேவைப்பட்டது. பாருங்க, நமக்கு இந்த நிலைமை எப்பயும் இருக்கு. நான் எதிர்கட்சியில இருக்கும் போது அட்டல்ஜி எப்படி பண்ணாருன்னு சொன்னேன். நான் ஆளுங்கட்சியில இருந்தப்போ இப்ப பாருங்க, நான் ஃபாரின் பாலிசியை பத்தி என்ன சொன்னேன். 26 தாக்குதலுக்கு அப்புறம் 16 ஜூலை 2009ல ஒரு நியூட்ரல் டெஸ்டினேஷன் எஜிப்தோட ஷெர்மல் ஷேக்குக்கு போய் மன்மோகன் சிங் கவர்மெண்ட் இந்தியா பாகிஸ்தானோட ஜாயிண்ட் டெக்ளரேஷனை சைன் பண்ணாங்க. யார் வேணும்னாலும் போய் பார்க்கலாம். பிரஸ் ரிலீஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட அமைதி பேச்சு பயங்கரவாதத்துக்கிட்ட செல்லாதுன்னு. டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் வில் நாட் பி அஃபெக்டட்
பை த காம்போசிட் டயலாக். தே ஷுட் நாட் பி பிராக்கெட்டட். அதாவது அவங்க சொல்லிட்டாங்க அமைதி பேச்சுவார்த்தை பயங்கரவாதம் நடந்துகிட்டே தான் இருக்கும்னு. அப்போ மோடிஜி சொன்னாரு டெரர் அண்ட் டாக் சேர்ந்து நடக்கவே நடக்காதுன்னு. அவர் என்ன சொன்னாருன்னா ரத்தம் ஓடும் தண்ணியும் ஓடும். மோடிஜி சொன்னார் ரத்தமும் தண்ணியும் ஓடும்னு. அந்த டயலாக்ல அந்த நேரத்துல பிரதமர் கிலானி பலுஜிஸ்தான் பேரை தான் சொன்னாரு. என்டிஏவோட பிரஸ் பீஸ்ல என்ன எழுதிருக்குன்னா பிரைம் மினிஸ்டர் கிலானி கூட இப்படி சொன்னாரு, ஹி இஸ் ஹேவிங் சம் இன்புட்ஸ் ஆன் பலுஜிஸ்தான். அதாவது இந்திய அரசாங்கம் ஒத்துக்குச்சு அவங்க காஷ்மீர்ல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு சொன்னா அப்புறம் அவங்க பலுஜிஸ்தான்ல இன்வால்வ். இது அருமையான ஃபாரின் டிப்ளமசி. இந்த மாதிரி ஒன்ன யாருமே பாத்திருக்க முடியாது. அப்புறம் கடைசியா இவங்களோட டிப்ளமசி ஃபாரின்ல என்னன்னு சொல்றேன். அதாவது நம்ம ராணுவம் ஜெயிச்சிருச்சு, அப்புறம் இவங்கெல்லாம் தோத்துட்டு போயிருவாங்க. ஃபாரின் பாலிசி காங்கிரஸ் அரசாங்கம் கூட இருந்தப்போ பாதி காஷ்மீர் போயிருச்சு, பாதி பஞ்சாப் போயிருச்சு பாகிஸ்தான் கூட, பாதி பெங்கால் பங்களாதேஷ் கூட போயிருச்சு. ஒரே லைன்ல சொல்றேன், இவங்களோட ஃபாரின் பாலிசி இதுதான். कि पंजाब गया, कश्मीर गया और चला बंगाल गया और चीन के हाथों मानसरोवर का ऊंचा भाल गया. ஒரு லைன்ல புரிஞ்சுக்கங்க, எல்லா விஷயமும் இதுதான். அப்புறம் எதுக்குன்ற காரணம் தெரியுமா? நான் ஒரு வரியில சொல்றேன். हो चुकी यहाँ पर गूंज बहुत अब शांति शांति के नारों की, तो आवश्यकता है आन पड़ी तलवारों की झनकारों की. பாருங்க, இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு, ராகுல் மாதிரி தலைவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா எந்த டெலிகேஷன் போச்சோ அதை வச்சு மோடி சார் டூரிசம் டிபார்ட்மெண்ட் திறந்து வச்சிட்டாரு. இப்ப டெரர் பேர்ல டூர் அண்ட் டிராவல் கம்பெனி ஓபன் ஆயிருக்கு. சஞ்சய் ராகுல்ஜியோட பார்ட்டி பார்லிமெண்ட்டுக்கு போச்சு. ராஜ்யசபா மெம்பர் அந்த பார்ட்டியை சேர்ந்தவர் தான் பிரியங்கா சதுர்வேதி. நீங்க ஏன் தடுக்கல? உங்க ஆளுங்களையே அனுப்புவீங்க, அப்புறம் இங்க இருந்து பேசவும் செய்வீங்க. அப்புறம் காங்கிரஸோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதனால எங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு. ஃபாரின் அஃபேர்ஸ் கமிட்டியோட சேர்மன், அவர் டிப்ளமேட்டா இருந்திருக்காரு. அவர் ஏன் போகக்கூடாது? பொலிட்டிக்கல் நாற்காலி, ஃபாரின் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. மணிஷ் திவாரி எவ்வளவு ஆர்டிக்கல் எழுதுவார் அதை பத்தி. காங்கிரஸ்ல என்ன நடக்கும் தெரியுமா? நம்பிக்கை இல்லாத காலம் இதுதான். அவங்களுக்கு அரசாங்கத்து மேல நம்பிக்கை இல்ல, ராணுவத்து மேல நம்பிக்கை இல்ல. சரி, இப்ப அவங்களுக்கு பார்ட்டி மெம்பர்ஸ் மேலேயும் நம்பிக்கை இல்ல. அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா இப்ப வெளியே போனா என்ன நடக்கும்னே தெரியாது. காங்கிரஸ்க்கு இப்படி தோணி இருக்கலாம், இவங்களுக்கு வெளியில லிங்க் பரவுதே, என்னென்னமோ நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. சோ இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா எங்க பார்ட்டியில உள்ள திறமையான லிங்க் கிடைக்கிறவங்க போயிடக்கூடாதுன்னு. ஏன்னா ஒரு நாள் அவங்க நமக்கு எதிரியா கூட மாறலாம். அதனாலதான் போல இருக்கு அவங்களுக்கு இந்த மனசுல பயம் இருக்கு. சோ எனக்கு என்ன தோணுதுன்னா காங்கிரஸ் இந்த பிரம்மையில இருந்து வெளியே வரணும்னு, நேர்மையா சேர்ந்து நிக்கணும். அதான் சொல்லுவாங்களே, பிரம்மைக்கு வைத்தியம் யாராலையும் பண்ண முடியாதுன்னு. அந்த இடத்துல பணக்காரங்க தான் வைத்தியர்கள். முஸ்லீம் பரம்பரையில ஹக்கீனை தான் நம்புவாங்க. சோ நான் காங்கிரஸ் கிட்ட இதான் சொல்லுவேன், பிரம்மையெல்லாம் விட்டுருங்க. ஒரு சிங்கம் कि इसमें क्या रखा है देखे है जो तू आन के पास, बदगुमा वहम की दारू नहीं लुकमान के पास. இப்போ பாகிஸ்தானும் டிசைட் பண்ணிடுச்சு அவங்க டெலிகேஷனை உலகத்தை நோக்கி அனுப்புவாங்க அப்படின்னு. அதாவது எங்களுக்கும் டெரரிசம்க்கும் சம்பந்தம் இல்லை, நாங்க பயங்கரவாதத்தோட விக்டிம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், அவங்க ஆரம்பத்திலேருந்தே காப்பி தான் பண்றாங்க. இதுல எதுவுமே இல்ல. ஈவன் நான் இதுவுமே சொல்றேன், அவங்க ஒரு பழைய பாட்டை காப்பி பண்ணாங்க. सदियों के बाद फिर उड़े बादल गुलाल के, हम लाए हैं तूफान से कश्ती निकाल के इस देश को. இதுலயும் அவங்க காப்பி தான் பண்ணாங்க. ஆனா இதுல ஒரு சின்ன வித்தியாசம் தான் பண்ணாங்க. हम लाए हैं तूफान से कश्ती निकाल के इस मुल्क को रखना मेरे बच्चों संभाल के. இப்ப பாருங்க அந்த பாட்டோட கடைசி லைன், बरसों के बाद फिर उड़े बादल गुलाल के. அவங்க என்ன சொல்றாங்கன்னா बरसों के बाद फिर उड़े परचम हिलाल के. அப்புறம் கடைசியா என்ன சொல், कश्मीर में फहराना है झंडा उछाल के. நான் உங்களுக்கு இதை தான் சொல்றேன், இந்த காஷ்மீர் எல்லாம் விடுங்க. பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தானை உங்களால சமாளிக்க முடியல, அப்புறம் கேபர் பக்துல்லாவை சமாளிக்க முடியல, பலுஜிஸ்தானை சமாளிக்க முடியல, சிந்த சமாளிக்க முடியல. பாருங்க, முதல்ல இருக்கிறத சமாளிங்க, அப்புறம் பாத்துக்கலாம் மத்தத. நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். பாகிஸ்தானோட முனீர் அங்கத்து ராணுவ தலைவர் இவ்ளோ கேவலமா அடி வாங்கினதுக்கு அப்புறமும் அவங்க அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, சந்தோஷத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. சார், நீங்க நல்ல நல்ல கவிதைகளா சொன்னீங்க. ஒரு கவிதையை நானும் சொல்ல விரும்புறேன். कि दूध फटने से जो बनता है उसे पनीर कहते हैं और हारने के बाद जो जश्न मनाए उसे मुनीर कहते हैं. तो இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இவங்க ரொம்ப நல்ல விஷயத்த சொல்லிருக்காங்க. போர்ல தோத்ததுக்கு அப்புறம் அவங்க ஃபீல்டு மார்ஷல் ஆவாங்க. பாகிஸ்தான் ராணுவம் போர்ல ஜெயிக்கல, தேர்தல்ல தோக்கல. ஆனா இங்க உள்ள மக்கள் முனீரோட பேச்ச நம்பிட்டு இருக்காங்க. ஏன்னு தெரியுமா? யாரு 99 அடையிறதுக்கு 240 தோல்வின்னு நினைச்சிட்டு இருக்காங்க.
தேர்ட் அட்டெம்ப்ட்ல தேர்டு டிஜிட்டை டச் பண்ண முடியாம இருக்காங்க. வெற்றி. அப்புறம் 3வது தடவை அரசாங்கம் தோல்வியை ஏத்துக்குச்சு. சோ எனக்கு என்ன தோணுதுன்னா, அங்கேயும் அங்க உள்ள ராணுவம் தோத்தா அவங்களுக்கு ஃபீல்டு மார்ஷலா ப்ரொமோஷன் கிடைக்கும். இங்க தேர்தல்ல தோத்தா ப்ரொமோஷன் கிடைக்கும். 2014ல தோத்தா தலைவர் ஆயிட்டாங்க. 2019ல தோத்தாங்க, எதிர்க்கட்சி தலைவர் ஆனாங்க. சோ அங்க தோத்தா ஃபீல்டு மார்ஷல் ஆவாங்க, இங்க தோத்தா ஃபெயில்டு மார்ஷல் ஆவாங்க. இப்ப நாம ஒரு சின்ன பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்துல வழக்கும் குற்றச்சாட்டுகளும் தொடரும். நாங்க சொன்ன 0 டாலரன்ஸ் ஆன் டெரர். இவங்க மூலியமா எனக்கு ஒரு நல்ல அரசாங்கம், அப்புறம் கை கட்டி இருக்கிற ராணுவம் இருந்துச்சு. அப்புறம் தைரியமான அரசாங்கம், கையை அவுத்து விட்ட ராணுவம். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நம்மோட கெஸ்ட் பாரதிய ஜனதா பார்ட்டியோட அனுபவமிக்க பேச்சாளர் சுதான்ஷு திரிவேதி. ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்துல பிஜேபி மீது உள்ள குற்றச்சாட்டு, பிஜேபியின் தலைவர்கள் ராணுவத்தை அவமதிச்சிருக்காங்க. சுதான்ஷு சார், பாரதிய ஜனதா பார்ட்டி மெம்பர், மத்திய பிரதேஷ் கேபினெட்ல மினிஸ்டரா இருக்காரு திரு விஜய் ஷா அவர்கள். அவரு கர்னல் குரேஷிய பத்தி என்ன சொன்னாரோ அது நியாயமற்ற குற்றச்சாட்டு, வெக்கத்துக்குரிய விஷயம். அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, யாரு நம்ம பொண்ணுங்களோட குங்குமத்தை அழிச்சாங்களோ நாங்க அவங்க தங்கச்சிகளை அனுப்பியே அவங்கள ஒரு வழி பண்ணிட்டோம். இது கண்டனத்துக்கு உரிய அறிக்கை தான். அப்புறம் இதுக்காக அவரு மன்னிப்பும் கேட்டாரு, வருத்தப்பட்டாரு. இருந்தாலும் நீதிமன்றத்தோட நடவடிக்கை இருக்கு. என்ன நடக்குமோ அது சட்டப்படியான ரீதியா மட்டும்தான் நடக்கும். ஆனா இல்ல, உங்களுக்கு தோணலையா பிஜேபி அவரை கண்டிப்பா ஒதுக்கி வைக்கணுங்கிற? பாருங்க, ரொம்ப தெளிவான விஷயம். அவரு மன்னிப்பு கேட்டாரு, அது வருத்தத்தையும் தெரிவிச்சாரு. ஆனா கேள்வி கேட்கறது யாருன்னா, யாரு ஏர்ஃபோர்ஸ் ஆபீசர்ஸ கொலை பண்ண யாசின் மலிக்க அழைச்சு பிரதமரோட ஆபீஸ்ல அவங்க அவனுக்கு சன்மானம் பண்ணாங்க. யாரு இந்திய தலைவரை ஸ்ட்ரீட் ரவுடின்னு சொன்னாங்களோ அவங்களோட தலைவர் சித்து போய் பிஜேபிய கட்டி அணைச்சிட்டு மன்னிப்பும் கேட்கல. அவரோட அறிக்கையை வித்ட்ராவும் பண்ணல. வித்ட்ரா பண்ணாரா? பண்ணல. யாரு ஹாஃபீஸ சாருன்னு சொன்னாங்களோ, யாரு ஒசாமாவை ஜீன்னு சொன்னாங்களோ, அது மட்டும் இல்ல, இந்தியா பார்லிமெண்ட் மீது நடந்த தாக்குதல்ல யாரு வீர மரணம் அடைஞ்சாங்களோ அவங்க குடும்பம் மெடலை திருப்பி கொடுத்துட்டாங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்ல தண்டனை கிடைச்சதுக்கு அப்புறம் 7 வருஷம் அப்சல் குருவை தூக்குல ஏத்துல. அதனால அவங்க கண்ணுல கண்ணீர் வரல. ஆனா என்கவுண்டர் பண்ண குற்றவாளிகளுக்காக கண்ணீர் விட்டாங்க. ராணுவத்தோட வீரத்தை பத்தி, ராணுவத்தோட மரியாதைய பத்தி எந்த விதமான உறுதிமொழி பாரதிய ஜனதா பார்ட்டிக்கும் அப்புறம் மோடிஜிக்கும் இருக்கோ எனக்கு தெரிஞ்சு இதுல கேள்வி எழுப்புறது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க, நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா விஜய் ஷா விஷயத்துல நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, 2 wrongs make a right. காங்கிரஸ் 1000 தப்பு பண்ணிருக்கலாம், ஆனா பிஜேபி எப்படி பண்ண முடியும்? பாருங்க, இந்த கண்டன அறிக்கையின் மீது பார்ட்டி இத ரொம்ப தீவிரமா எடுத்துக்கிட்டாங்க. ஒருவேளை மன்னிப்பு கேட்டாலும் நீதிமன்ற நடவடிக்கை இருக்கும், அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் இருக்கும். ஆனா கேள்வி கேட்கறவங்க, நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கிறேன், ஏன் ஓப்பனா தீவிரவாதிய மகன்னு ஏன் சொன்னீங்க? இஸ்ரத் ஜஹாவை ஏன் ஓப்பனா மகள்னு சொன்னீங்க? அப்புறம் இது உங்க அரசாங்க நேரத்துல இதை விட பெரிய தமாஷ் வேற என்ன இருக்க முடியும்? காங்கிரஸ் அரசாங்க நேரத்துல ஐபி இஸ்ரத் ஜஹாவை பயங்கரவாதின்னு சொன்னாங்க, சிபிஐயும் பயங்கரவாதின்னு சொன்னாங்க. அப்புறம் சிபிஐ அவங்களோட ஸ்டாண்டர்டை சேஞ்ச் பண்ணாங்க, அப்புறம் ஐபி ஸ்டாண்டர்டை சேஞ்ச் பண்ணல. காங்கிரஸ் அரசாங்கத்தோட இன்டெலிஜென்ஸ் பீரோ என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரத் ஜஹா ஒரு தீவிரவாதி, இஸ்ரத் ஜஹா ஒரு மகளா. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மாதிரி உணர்வுபூர்வமான விஷயங்கள் ஒரு முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கிறதுக்கு வெக்கப்பட்டு தான் ஆகணும். ராணுவம், வீரர்கள், அப்புறம் கர்னல் குரேஷிய, அப்புறம் அவங்களோட மொத்த குடும்பத்தையும், பாரத ராணுவத்தோட பாரம்பரியத்தை பாரதிய ஜனதா பார்ட்டி அப்புறம் எல்லா இந்தியர்கள் மனப்பூர்வமா மதிக்கிறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, பிஜேபி விஜய் ஷாவுக்கு எதிராக உடனே ஆக்ஷன் எடுத்திருக்கணும். உங்களுக்கு கட்டாயம் இருக்கலாம், ஆனா எனக்கு இல்ல. இந்த விஷயத்துல எனக்கு உங்க கூட உடன்பாடு இல்ல. இல்ல, அது உங்களோட கருத்து. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்களும் 2 குற்றச்சாட்டை பத்தி பேசுங்க, அதுக்கப்புறம் நான் அதுக்கு பதில் சொல்றேன். பாருங்க, இன்னொரு தலைவர் இருக்காரு, அவரும் மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர். அவர் என்ன சொல்லிருக்கானா, ராணுவம் மோடி சாருக்கு தலை வணங்கணும்னு. இல்ல, அவங்க இப்படி சொல்லல. அப்புறம் இது என்னைக்குமே நடக்கவும் முடியாது. அவர் என்ன சொன்னாருன்னா, அவரை பத்தி சொன்னார், நான் ராணுவத்தையும் தலைவணங்குறேன், அப்புறம் மோடிஜியும் தலைவணங்குறேன்னாரு. இதனால தான் இப்ப காங்கிரஸ் சொல்லுது, கொடி யாத்திரையை பிஜேபி நடத்திக்கிட்டு இருக்கு. ராணுவ வீரர்களோட வெற்றி, அதாவது ராணுவம் பெற்ற கிரெடிட்டை இவங்க வாங்கறதுக்காக நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது அதே காங்கிரஸ் ஹமாஸுக்கு ஆதரவான ஊர்வலங்கள், கருத்து சுதந்திரம்,
அனுதாபத்தின் சின்னமா விவரிக்கப்பட்டிருக்கு. இஸ்புல்லாவுக்கு ஆதரவா ஸ்ரீநகர்ல இருந்து லக்னோ வழியா ஹைதராபாத் போறதுக்கு ஊர்வலத்தை என்ன சொன்னாங்கன்னா, இது உணர்ச்சியின் சின்னம்னு சொன்னாங்க. அப்புறம் இந்திய ராணுவத்தோட எல்லையற்ற தைரியத்துக்கு அப்ப நடக்கிற ஊர்வலத்தை அரசியல் ஊர்வலம்னு சொல்றாங்க. நீங்களே கேளுங்க, காசாவை பத்தி அவங்க ட்வீட்டை பாருங்களேன், எந்த மாதிரி எழுதியிருக்காங்கன்னு. அப்புறம் காசால கிரைம் எகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி, அப்புறம் பிளாஸ்டிங்கை பத்தி என்னென்னமோ எழுதியிருக்காங்க. அப்புறம் ராணுவத்தோட வீரத்தை பத்தி சொல்லணும்னா நான் இதை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஒன்னும் இல்ல, நிறைய டிபேட்ஸ் இருக்கு, நீங்க இதை பத்தி கேட்டு பாருங்க. ராணுவத்தோட வீரத்தோட விஷயம்னு வந்தா நீங்க இதை பத்தி கேட்டு பாருங்களேன். 71 வார்ல இப்போ ஜட்ஜ் சார் இருக்காரு, அவரை விட எனக்கு நல்லா தெரியாது. பேராட்ரூப்பர்ஸை யார் லீட் பண்ணாங்க? டாக்கா. அது எவ்வளவு பெரிய ஆபரேஷன். டைரக்டா டாக்கால பேராட்ரூப்பர்ஸ் அனுப்புனாங்க. ஜெனரல் ஜாக்கப், யாரும் பேரே சொல்ல முடியல. ஈஸ்ட் ஆஃப் தி ஈஸ்டர்ன், நம்மளோட ஈஸ்ட் கமாண்டர் ஜெனரல் ஜெகதீஷ் சிங் அரோரா, அவர் சைன் பண்ணாரு. அவருக்கு பெருமை இல்ல, ஜெனரல் ஜாக்கப்புக்கு பெருமை இல்ல, சைம் மணிக்ஷாக்கு பெருமை இல்ல, எல்லாத்துக்கும் ஒரே பேர் தான் ஞாபகத்துக்கு வரும், இந்திரா காந்தி. அதாவது அப்ப எல்லாமே இந்திரா காந்தி பண்ணாங்க. இப்ப ராணுவம். நாங்க எதுக்குமே பெருமை எடுத்துக்கவே இல்ல. 3 விஷயத்தை பாருங்க. 2016ல பிரஸ் கான்ஃபரன்ஸ் யார் கொடுத்தா? டைரக்டர் ஜெனரல் மிலிட்டரி ஆபரேஷன். 2019ல யார் கொடுத்தாங்க? ஏர்ஃபோர்ஸ். 2025ல யார் கொடுத்தாங்க? ராணுவத்தோட 2 மகள்கள், 2 ஆபீசர்ஸ். சோ நாங்க அரசியல் பண்ணல, ராணுவம் செஞ்சது நாங்க ரொம்ப நல்லதுன்னு சொன்னோம். ராணுவம் சொன்னது நாங்க ரொம்ப நல்லதுன்னு சொன்னோம். அரசியல் பண்றது அவங்க தான். எப்பயுமே பெருமையை தாங்களே எடுத்துக்குவாங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆபரேஷன் சிந்தூருக்கு மோடி எல்லா பெருமையும் தனக்கே சேர்த்துக்க விரும்புறாரு. பாருங்க, மோடிஜியோட காலகட்டத்துல ராணுவத்தோட மன உறுதியும் அதிகமாயிருக்கு, சுய வலிமையும் அதிகமாயிருக்கு, அப்புறம் ராணுவ பலம் அதுவும் அதிகமாயிருக்கு. நாங்க எதுக்காகவும் புகழ்ச்சியை சேர்க்க முயற்சிக்க மாட்டோம். காரணம் என்னன்னா, ராணுவ தரப்புல எந்த மாதிரி எங்க அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்ல விரும்புறேன். அட்டாமிக் எக்ஸ்ப்ளோஷன் அட்டல் அவர்களோட அரசாங்கத்தில் நடந்தது. 98ல, 74லையும் நடந்தது. 74ல இந்தியா சொல்றதுக்கு முன்னாடி ரூஸ் அமெரிக்கா 2 பேருமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 98ல இந்தியா அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு தெரியாது. 74ல இல்ல நாங்க பீஸ்க்காக தான் செஞ்சோம்னு சொன்னாங்க. 98ல என்ன சொன்னாங்கன்னா, பீஸ்க்காக இல்ல, வி ஆர் நியூக்ளியர் ஸ்டேட், நம்ம நியூக்ளியர் ஸ்டேட்டா டிக்ளேர் பண்ணோம். ராணுவத்தோட மன உறுதியை அதிகரிச்சோம். மோடி வந்தாரு. நியூக்ளியர் சப்மரைன், நியூக்ளியர் மிசைல், அப்புறம் நீர், நிலம், ஆகாயம் 3த்தையும் ஒன்னா சேர்த்து நியூக்ளியரோட எம்பவர்ட் பண்ணோம். இப்போ அதுக்கப்புறம் பாருங்க, ராணுவ கௌரவத்துக்கு ஒரே ஒரு விஷயம்தான். மறுபடியும் நான் சொல்றேன், அவங்க யாசின் மலிக்கை கூப்பிட்டு கவர்னர் ஆபீஸ்ல கௌரவம் செஞ்சாங்க. அவர் மீது ஏர்ஃபோர்ஸ் அதிகாரியை கொன்றதுக்கான குற்றச்சாட்டும் இருக்கு. ஆனா மோடிஜி யாரை கூப்பிட்டாரு? 2015ல வீர் அப்துல் ஹமீத் தியாகிகளின் 50ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. அப்போ அவரோட மொத்த குடும்பத்தையும் அவரோட மனைவியை அனுப்பிச்சு பிரதமர் கௌரவம் செஞ்சாரு. ராணுவ கௌரவம்னா இதுதான். அது இல்ல, இவங்க என்ன சொல்லுவாங்க? ஜீரோ டாலரன்ஸ் ஆன் ஹியூமன் ரைட்ஸ். அதாவது ராணுவத்து மேல நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நாங்க சொன்னது ஜீரோ டாலரன்ஸ் ஆன் டெரர். அவங்க பீரியட்ல தைரியம் இல்லாத அரசாங்கம், கைகளை கட்டி போட்ட ராணுவம் இருந்தது. இன்னைக்கு உயிருள்ள அரசாங்கம், கைகளை அவுத்து விட்ட ராணுவம் இருக்கு. இப்ப நீங்க யாராவது கேள்வி கேட்கலாம். பாகிஸ்தான் மக்கள் எல்லாம் இதை ஜிஹாத்னு அழைக்கிறாங்க. அவங்க தோத்ததுக்கு அப்புறம் அவங்களோட சீஃப் ஆர் முனீத் என்ன சொன்னார்னா, இது எல்லாமே அல்லாவோட அருளால அருளப்பட்ட வெற்றின்னு சொன்னாரு. இதுல இஸ்லாம் எங்க இருந்து வந்தது? இதுதான் தமாஷான விஷயம். பிரதர்வுட் பேர்ல உருவாச்சு. ஆனா 25 வருஷம் ஒன்னா இருக்க முடியல. பங்களாதேஷ்க்கு போய் அடிச்சது யாரு? அந்த நேரத்துல பாகிஸ்தான்ல ஜெனரல் டிக்கா இருந்தாரு. அவர் முஸ்லீம் இல்லையா? அண்ட் த சேம் இட் வாஸ் ஹூ வாஸ் நேம்ட் as உச்சர் ஆஃப் பங்களாதேஷ். 73ல அவர் பலுஜிஸ்தானுக்கு போய் இதை தான் பண்ணாரு. ஹி வாஸ் கால்டு புஜர் ஆஃப் பலுஜிஸ்தான். இன்னைக்கு ஹேபர் பக்துன்வால தாலிபான் யாருக்கு எதிராக போராடுறாங்க? சரி விடுங்க, இது ஒருவேளை இஸ்லாம பத்தின விஷயம்னா, பெஷாவர் மஸ்ஜித்ல பாம்பிளாஸ் ஏன் நடந்தது? ராவல்பிண்டில பிளாஸ்ட் ஏன் நடந்தது? அங்க 100% முஸ்லீம்கள். அதனால இது ஒரு ரெக்கேர்டு. நம்ம இதை இஸ்லாம் பேர்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப இது உடைஞ்சிருக்கு. ஒருவேளை நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்த கேள்வி எதுக்காக இம்பார்ட்டன்ட்னா, இன்னைக்கு இதுதான் ஆதாரம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவை ரொம்ப தீர்க்கமா தோற்கடிக்கப்பட்டிருக்கோம். அதனாலதான் அவங்க மத ரீதியான பேச்சுக்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் பார்த்திருப்பீங்க, நீங்க நிறைய ஃபுட்டேஜஸ் கூட பார்த்திருப்பீங்க. சோ அவங்களோட பிரைம் மினிஸ்டர்ஸ் அல்லாவோட கருணையினால, அல்லாவோட கர்மானாலதான் இதெல்லாம் நடந்திருக்கு. எத்தனையோ தடவை அவங்க இன்ஷா அல்லா, ஹல்ல மக்துல் இல்லா எத்தனை முறை சொன்னாங்க. ஆனா இங்க யாருமே அப்படி சொல்லவே இல்லை.
ஸோ இதனால டிஃப்ரென்ஸ் என்னன்னா, அதாவது சொல்லப்போனா லைட்டட் நோட்ல சொல்லணும்னா, அவங்க அல்லாஹ் புண்ணியத்தில் இதெல்லாம் நடக்கலைன்னு தான் சொல்லணும். காங்கிரஸோட புண்ணியத்தில் நடக்குது, அப்புறம் சைனாவோட புண்ணியத்தில் நடக்குது. அப்புறம் நான் இதில் என்னோட ஒரு அனுபவத்தை சொல்கிறேன். அப்புறம் நான் இதில் சொல்லும்போது பாகிஸ்தான் மக்களை அட்ரஸ் பண்ணி சொல்கிறேன். வெளிநாட்டில் பாகிஸ்தானோட தலைவர் ஒருத்தரை சந்தித்தேன். அப்போ நான் பேசிகிட்டு இருக்கும் போது சொன்னேன், சொல்லுங்க, சுதந்திரம் வந்து எத்தனை வருஷம் ஆகுது, பார்ட்டிஷனுக்கு அப்புறம் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் இழந்தீங்களா இல்லை அடைஞ்சிங்களா, பாகிஸ்தானோட இன்டெலிஜென்ஸ் என்ன நினைக்குது? அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பாகிஸ்தானோட இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா, சொல்லுங்கன்னு சொன்னேன். அவர் சொன்னாரு, பாகிஸ்தான் இன்டெலிஜென்ஸ் இன்னும் சுதந்திரம் அடையலன்னு சொன்னாங்க. சுதந்திரம் அடையலன்னா 47ல என்ன நடந்தது? அண்ட் நவ் மார்க் த வேர்ட். அவர் என்ன சொன்னார்னா, 47க்கு முன்னாடி நம்மளோட பவர் சென்டர் லண்டன், அப்புறம் வாஷிங்டன் ஆச்சு, இப்போ பீஜிங். அவர் என்ன சொன்னாருன்னா, எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கவே இல்லை. வாசா ஆசிஃப்ல இருந்து இப்போ ஜெனரல் முஷரஃப் வரைக்கும் we were doing the dirty work on western countries. அதாவது இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், எந்த நாடு பிச்சை எடுக்குதோ அவங்க கிட்ட ட்ரேடை பத்தி எதுக்கு பேசணும்? எல்லா கம்பெனிஸும் போய் அவங்கள்ட்ட இருக்கிற மிச்ச மீதி மினரல்ஸையும் வாங்கணும். சைனா சி பேக்கை ஃபுல்லா ஆக்கிரமிச்சிட்டாங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பழமொழி இருக்கு, நீங்க ஒருத்தரை கௌரவிக்க விரும்பலன்னா அம்மனமா இருக்கிறவன் குளிச்சு. ஆனா இங்க மிச்சம் இருக்கிறவர் ரத்தத்தை கூட பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு பாகிஸ்தானோட நிலைமை இப்படி ஆயிட்டு இருக்குன்னு. அப்புறம் இவர் சொன்னதுதான் இன்னைக்கு இங்க வரைக்கும் கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்கு. இஸ்லாமிக் பிரதர்ஹுட் பேர்ல உருவாச்சு. நான் என்ன சொல்றேன்னா, பாகிஸ்தான் உருவானதுல இருந்து பாகிஸ்தான் ஒரே நஷ்டம் மட்டும்தான். சுதான்ஷு சார், நாங்கள் உங்ககிட்ட எல்லா விதமான கேள்விகளையும் கேட்டோம். ரொம்ப கஷ்டமான கேள்விகள் தான், ஆனால் எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. இப்போ ஒரு சின்ன பிரேக்குக்கான நேரம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்தில் இன்றைய ஜட்ஜ் ஏர் கமாண்டோ ரிட்டையர்ட் ஏஎஸ் பெஹல் அவருடைய தீர்ப்பு என்னங்கிறத கேட்போம். வெல்கம் பேக். இன்னைக்கு நாம வழக்க தொடர்ந்தது பாரதிய ஜனதா பார்ட்டியோட பேச்சாளர் சுதான்ஷி திரிவேதி மீது. வழக்கு பாரதிய ஜனதா பார்ட்டி மேல இருந்தது, இன்றைய கவர்மெண்ட் மேல இருந்தது. அப்புறம் ஆபரேஷன் சிந்தூர் மீதும் சுதான்ஷு திரிவேதி அவர்கள் எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவா பதில் சொன்னாரு. இப்போ ஆப்கி அதாலத்துல இந்த வழக்குல ஏர் கமாண்டோ ரிட்டையர்ட் ஏஎஸ் பெஹல் அவருடைய தீர்ப்பு. சுதான்ஷு அவர்களே, உங்களோட கவர்மெண்ட், அப்புறம் என்னோட கவர்மெண்ட்டும் கூட, அப்புறம் உங்க பார்ட்டி மேல நிறைய குற்றச்சாட்டுகளும் சுமத்தி இருக்காங்க. அது ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டுகள். அதுவும் ஆபரேஷன் சிந்தூரை பத்தி, IMF பத்தி, ஃபாரின் பாலிசியை பத்தி, அப்புறம் ட்ரம்போட மீடியேஷனை பத்தி. ஆனா நான் ஏன் இதை ஒத்துக்கணும்? நீங்க எந்த வார்த்தைகளை பயன்படுத்தினீங்களோ, அப்புறம் நீங்க கொடுத்த விளக்கங்களை நான் ஆடியன்ஸை பார்த்துட்டு இருக்கேன். அவங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வந்துட்டு இருக்கு. அப்புறம் அவங்க எனக்கு ஆரோக்கியமா தெரிஞ்சாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த அனைத்து குற்றச்சாட்டுகள்ல இருந்து உங்களை கௌரவமா விடுவிக்கணும்னு தோணுது. அப்புறம் என்னால இந்த குற்றச்சாட்டுகளை ரொம்ப அதிகமாலாம் நம்ப முடியாது. உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அது பாத்தீங்கன்னா, இன்றைய பாரதம் நுழையும், வீட்டுக்குள்ள புகுந்தும் அடிக்கும் சொல்லும், இந்த உலகத்தையும் முழிக்க வைக்கும். அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் கூடவே நான் இதையும் சொல்ல விரும்புறேன். அது 4 வரிகள் உங்களுக்காக நான் இப்போ இந்த இடத்துல எழுதுனேன். அப்புறம் உங்க எல்லாருக்கும் சொல்ல விரும்புறேன். ரஜித் சார், உங்களோட பெர்மிஷன்? கண்டிப்பா. शब्दों के शिल्पी, विचारों के वीर, तर्क में पारंगत, राजनीति के धीर, जहां हो भ्रम का अंधकार, वहां बने आप देश की पुकार. ஏதோ ஒரு இடத்துல, நிச்சயமா ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்குள்ள ப்ரொஃபசர் உயிரோட தான் இருக்காரு. அப்புறம் நீங்க காட்டுற டெப்த் ஆஃப் நாலேஜ் ரொம்பவே சிறப்பா இருக்கு. பாத்தீங்களா, இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு ஏர் கமாண்டா கூட ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுங்க. அதாவது நீங்க இந்தியாவை எந்த அளவுக்கு லவ் பண்றீங்களோ, உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறேன். எல்லா ஜீவன்களும் இந்தியாவுக்கு சேவை செய்யணும். இப்போ ஜட்ஜ் சார் உத்தரவிட்டாரு. நமது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த லட்சியத்தை தான் பின்பற்றுறாரு. அவர் தன்னோட வாழ்க்கையை எப்படி தேர்ந்தெடுத்திருக்காருனா, तन समर्पित, मन समर्पित और यह जीवन समर्पित, चाहता हूं देश की धरती तुझे कुछ और भी दूं. அடுத்த லைன்,
स्वप्न अर्पित, प्रश्न अर्पित, आयु का क्षण क्षण समर्पित, चाहता हूं देश की धरती तुझे कुछ और भी. இன்னைக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நாம எல்லாரும் ஒரு தடவை கோஷத்தை எழுப்புவோம். वंदे वंदे भारत माता की, भारत माता की जय. வந்தே மாத்திரம் அப்புறம் பாரத் மாதா கி ஜெயோட இன்றைய ஷோவை இங்கேயே முடிச்சுக்கிறோம். அடுத்த முறை ஒரு புது கெஸ்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை என்னுடைய அன்பான வணக்கங்கள்.